with the prayer song. சுரகுலாதிபன் தூய்மலர் நந்தனம் பெருக வார்கடல் பெய்த வயிற்றினோன் கரக நீரை கவிழ்த்த மதகரி சரணம் நாளும் தலைக்கு அணியாக்குவாம் பூவாய் நெடுங்கோர் கை கால் நுடங்கு பொறியினிதன் நாவாய் ஒழுகிச் சென உலகம் அளந்த மாலும் நான் முகனும் அளந்த மாலும் நான் முகனும் காவாயன நின்றே திடுப்ப தாமே வந்து எம் கரதலத்தில் மேவாய் அமர்ந்த மாமணியை தொழுது வினைக்கு விடை கொடுப்பாம் தொழுது வினைக்கு விடை கொடுப்பாம். I would like to invite Mr. U. Sivasubramaniam, Assistant Professor, Department of Tamil, to deliver formal welcome address. எல்லாம் வல்ல மயிலம் முருகப்பெருமானையும் அவன் அருள் பெற்று எங்களுக்கெல்லாம் அருள்வாசி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 20ஆம் பட்டம் குருமா சன்னிதானங்களையும் இவ்வேளையிலே வழங்கிக் கொள்கின்றேன். கல்லூரியுடைய செயலர் மற்றும் கல்லூரி முதல்வர் அவர்களையும் தருணத்தில் வழங்கிக் கொள்வதிலே மகிழ்கின்றேன். கணினி துறையினுடைய பேராசிரியர்கள், துறை தலைவர்கள் மற்றும் பிற துறை தலைவர்கள், பேராசிரியர் மக்கள், மாணவர்கள் அத்துணை பேரை என்னுடைய வரவேற்புரை நிகழ்த்த விளைகின்றேன். நம்முடைய கல்லூரியினுடைய நிறுவனராக விளங்கக்கூடிய சுவாமிகள் அவர்கள் கல்லூரிய மாணவர்கள், பேராசிரியர்கள், பெற்றோர்கள் அத்துணை பேருக்குமான சிறந்ததொரு வழிகாட்டியாக ஒவ்வொரு கருத்துரையின் போதும் இது அத்துணை பேருக்கும் பயனுடையதாக அமையும் என்பதை இத்தருணத்திலே சொல்லி அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கல்லூரியுடைய செயலர் அவர்கள் நம்முடைய கல்லூரியினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் பல்வேறு புதிய வகுப்பினை துவங்குவதற்கும் முயற்சி எடுத்துக்கொண்டு நம்மையும் உற்சாகப்படுத்தி மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியுடைய செயலர் அவர்கள் கேப்டன் சிவத்திரு ராஜீவ்குமார் ராஜேந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள் துறை சார்பாக பல்வேறு வெபினார் நிகழ்ச்சிகளை நடத்த சொல்லி நம்மையெல்லாம் உற்சாகப்படுத்தி எந்த நேரமும் நமது கல்லூரியானது சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அளவிலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ். திருநாவுக்கரசு ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்ததாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறை தலைவர் திரு முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் மற்றும் கணினி பிசிஏ துறை தலைவர் அனுராதன் அவர்கள், காமர்ஸ் துறையில் இருக்கக்கூடிய துறை தலைவர் டாக்டர் வீரமுத்து அவர்கள், வேதாச்சலம் அவர்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹெச்ஓடி வேதாச்சலம் மற்றும் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் மற்றும் அனைத்து துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அனைவரும் இணைந்துள்ளார்கள். அத்துணை பேரும் மிக ஆர்வமாக பிற துறையில விழாக்கள் இதுபோல சிறப்புகள் நடந்தாலும் தாமும் ஆர்வமாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க வருகை தந்துள்ள அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். மேலும் இந்த கல்லூரியிலே நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நம்மிடையே இணைய வழி கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கக்கூடிய திருமதி எஸ். கவிதா அம்மையார் அவர்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டிஜி வைஷ்ணவா காலேஜ், அரும்பாக்கம், சென்னை. அம்மையார் அவர்கள் மிகச்சிறந்த கணினி பயிற்சியும் அன்றாடம் கணினியுடைய வளர்ச்சிக்கேற்ப தன்னையும் வளர்த்துக் கொண்டு பல்வேறு கட்டுரைகளை, ஆய்வு கட்டுரைகளை, கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகளை யூஜிசியோட அப்ரூவல் ஜேர்னல்ல வரக்கூடிய கட்டுரைகளை வழங்கியவர்கள். 100க்கும் மேற்பட்ட செமினார், ஒர்க் ஷாப், கான்ஃபரன்ஸ் இதிலெல்லாம் தம்மை ஈடுபடுத்தி கொண்டு பல்வேறு கணினி சார்ந்த மற்றும் பிற துறை சார்ந்த கருத்துக்களை தம்முள் நிறைய பெற்றிருக்கக்கூடிய கவிதா அம்மையார் அவர்கள் நம்மிடையே இன்று சிறப்புரையாற்றி நமக்கும் அந்த கருத்தினை வழங்குவதற்காக ஏற்றுக்கொண்டு இந்த நாள் நிகழ்விற்கு வருகை தந்து இணையதளத்திலே இணைந்திருக்கக்கூடிய அம்மையார் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள கணினித்துறை மாணவர்கள் மற்றும் பிற துறை சார்ந்த மாணவர்கள் மற்றும் அறிஞர் பெருமக்கள், அலுவலக பெருமக்கள் அத்துணை பேரையும் இந்த நேரத்திலே வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த நிகழ்வினை தொழில்நுட்ப வாரியாக சிறப்பாக அமைத்து நடத்துவதற்காக கணினி துறையினுடைய பேராசிரியர் மிஸ்டர் எஸ். கோகுலகிருஷ்ணன் அவர்களையும் மிஸ்டர் எஸ். மணிகண்டன் அவர்களையும் வரவேற்பதிலே மகிழ்கின்றேன். ஏன்னா அவர்கள் தான் இந்த கணினி தொழில்நுட்பத்தை சிறப்பாக நிகழ்ச்சி சிறப்புற அமைவதற்கு முக்கிய காரணமாக விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அத்துணை பேராசிரியர்களையும்
வருக வருக என வரவேற்பதிலே, இணையத்தில் இணைந்துள்ள அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. Thank you so much, sir, for your wonderful formal welcome address. Next, without God, nothing will happen in this world. With the help of God only, all the things will happen in this world. So in continuation with that, I humbly request our Swamigal to deliver the presidential address to this workshop. உம்மா சிவஞானி அடிக்கமலம் உம்மாயே கடந்து முயங்குமது சும்மா தலைமை சுமத்திரனால் கைமாறு உலகோ கடையேன் இடையேன். எல்லாம் வல்ல மயிலம் பொம்மபுர ஆதீன குரு முதல்வர் பாலசித்தர் அவருடைய அருள் பெற்ற ஆதி சிவஞான பாளைய சுவாமியுடைய குருவர்களையும் அவர்களுக்கு காட்சி கொடுத்து நம்மையெல்லாம் அருள்பாலித்து வரும் மயிலம் பள்ளிதேவான முருகப்பெருமானுடைய திருவுருளை வணங்கி இந்த நல்ல நாளிலே மாணவர்கள் எல்லாம் பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கொரோனா பாதிக்கப்பட்டிருந்தாலும் பாடங்கள், படிப்புகள், கருத்தரங்கள் முறையாக நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த காணொளி வழியிலே நடத்தப்பெறுகின்ற இந்த கருத்தரங்கத்திற்கு வளம் தரும் ரிசோர்ஸ் பர்சன், வளங்கள் தரும் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற சென்னை துவாரகதாஸ் கோவர்தன்தாஸ் வைணவ கல்லூரியினுடைய கணினி துறையினுடைய ஆசிரியர் முனைவர் கவிதா அம்மா அவர்களே, இன்னும் இதிலே கலந்து கொள்கின்ற பல்வேறு துறை முதல்வர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மயிலம் கல்லூரியினுடைய முதல்வர்களே, சித்தர் சிவஞானி கல்லூரியினுடைய முதல்வர்களே, கல்லூரியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் மாணவர்களே, அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். The topic Excel in MX Excel. This is the topic on which respected madam is going to give some information about it. See, if a sentence has, you should definitely a sentence will have a noun. But if it has in English grammar, if the sentence has two nouns, one giving meaning of it, it has got the significance in that matter. Really, when I read the topic, Excel in MS Excel. Excel is a noun used in the computer department. Excel to do it in a very great manner. So really the topic has got that much of importance, significance in respect to the subject. Very happy. See, nowadays, for anything and everything, by sitting in our room, we can see the whole world. If you want to refer a book, usually previously we have to go to the library and search those words. Now it has come in the tip of the hand. See, for the past 1 week you have been seeing in the newspapers and media the topic Pegasus. See how the technology is developed. See, without our knowledge, if the applications wanted to be inserted in our cell phone, without our permission, without our knowledge, hiddenly they can pass the messages as well as they can get all the information, gather all the matters from our cell phone. In such a way, the technology is developed. See, Tamil, they will say a word.
ஆளும் வளரணும், அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், the development of the computer science is most important. There's no second opinion about it. But however, at the same time, we have to be very cautious. If the same situation continues, the cell phones, what we are using, almost most of the persons are using smartphones. If our applications are being, what to say, pierced, or what to say, they have been taken over by the unscrupulous persons, unlawful persons, then what they will do? That too, if the cell phones are being used by the girls, ladies, see, they can go into any part of the human beings. So in that respect, we have to be very careful. See, today morning, I went to a temple for worship. There, the parents, the elderly parent aged about 65, 70, and the parents of mother aged about 40, they are all preparing that Pongal. Usually in the Adi Masam, usually it is being called as Kadaga Masam, Adi Masam. They are preparing to offer for the God. So they have come with the two children. One girl, she is about 10, 12 years old. Another boy, he is about 8 years, 9 years old. Both of them have got into separate cell phones. They are playing, they are seeing the cell phones. Then where is the customs and usage? What for the parents have come to the temple? For the welfare of this younger generation, for the welfare of these people, children. If the parents ask them, warn them, then they will be angry towards their parents. But such a culture should not be. See, whatever it be, we can go in 100 km speed on the highways, but we have to see where are all the speed breakers, where all the pedestrian crossings are there. Otherwise, what will happen? The entire life goes waste. So we have here, but in future, we have to be very, very careful in handling these developed technologies. Every country, we would not have even dream about of Israel. Israel is being dominated by the Jews. They are very clever. See, we would have not even dream of that. Israel people have done these applications. Then what about the other countries, developed countries? So very happy, madam, she has consented to give lectures about the computer knowledge. It should be taken to account. It will be useful for the faculty members as well as to the students' generation, whereby the students and community at large, they have to make use of it. See, India predominantly, India is an agriculture country. Our father of the nation, Mahatma Gandhi said, agriculture is the backbone of the country. But nowadays, gradually, neither nature is supporting us, nor the prices offered for those producers are being supporting us. See, that is a very pathetic condition of the farmers, agriculturists. So nowadays, everyone wanted to come out of agriculture. Then who will produce the food products? So we have to tell our generations, we have to go in the latest technology as well as the traditional old cultures, what we have followed, what the agricultural operations, basic professional operations, agriculture, whatever it be, we should cultivate, we should inculcate the children. There only the success, the victory of the country is going to come up. We can see the victory. Yesterday, our Prime Minister, Mann Ki Baat, he said, India is going towards the 75th Independence Day celebrations. We have to see a lot of changes.
So very happy. Madam has agreed to participate in the seminar. The faculty members of the Mailam College, they have made the arrangements. It seems the students almost all the under in the Zoom 100 applications are being about 100 people. I think 100 students are being participating in the event. So I think students are very curious in attending this seminar. That it be useful for them. May God bless them. May God bless the family. இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல குருவர்களையும் திருவர்களையும் வணங்கி வாழ்த்துக்களை மிக்க மகிழ்கின்றேன். அம்மா அவர்களுக்கு அன்பான தனிப்பட்ட வாழ்த்துக்கள். இதை போல பல செமினார்ல she has to participate and give lectures. All the best. Thank you. Swamurga. Thank you, Swamiji, for the blessings and social messages and presence. Definitely, this will make our seminar workshop a successful one. Next, I would like to introduce our chief guest before entering into our workshop content. Today's our chief guest is Mrs. S. Kavita Madam. She is working as assistant professor in the Department of BCA at DG Vaishnava College, Arumbakam, Chennai. She had 20 years of experience in this computer science field, and she did her MCA and MPhil at Annamalai University. And her area of her interest is data mining and machine learning. And she had also attended more than hundreds of seminars, workshops, FDP, and webinars. With this short introduction, I invite our chief guest, Mrs. S. Kavita Madam, to take over the session. Please, ma'am. So good morning to all. Before we move on to today's session, I would like to thank to the chairman, sir, secretary, sir, principal, sir, head of the department, and faculty members for inviting me as a resource person in the national workshop. Thank you all. Everybody knows MS Excel is one of the package of MS Office suite, because MS Excel is an electronic spreadsheet. Okay, using this spreadsheet, we can organize data, perform calculations, and represent data in charts or maps. Okay, today we are going to learn some interesting shortcuts, functions, and formulas. I think so it's very useful and helpful to you in day-to-day life. You see the Excel, the Excel can be organized as rows and columns. Generally we call it as a table. The table வந்து rows and columns இருக்கும். So இந்த எக்ஸல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு number of rows இருக்குன்னா 10,48,576 rows and columns பாத்தீங்கன்னா 16,384. இதுல ஆக்சுவலா நீங்க rows and columns பாத்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்ஸ்ல நம்பர்ஸ் rows எல்லாம் நம்பர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க, and then columns எல்லாம் பாத்தீங்கன்னா அல்பபெட்டிக் ஆர்டர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ A to Z முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப AA AB AC like this up to XFD வரைக்கும் columns இருக்கும். rows பாத்தீங்கன்னா 10,48,576 rows இருக்கு. ஒரு ஜெனரலா எக்ஸல் ஒர்க் புக் பாத்தீங்கன்னா you can create a lot of sheets, work sheets நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த எக்ஸல் ஒர்க் புக்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய ஷீட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ வெரி ஃபர்ஸ்ட் ஷீட் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மேட்டிங். ஸோ இந்த ஃபார்மேட்டிங்ல நம்ம பேசிக்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நீங்க பாருங்க, நான் இந்த இடத்துல கர்சர் நான் பிளேஸ் பண்றேன். ஸோ இந்த கர்சர் இங்க பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள், இந்த கர்சருடைய சிம்பிள் பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கு பிளஸ் சிம்பிள். ஸோ இந்த கர்சரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா யூ கேன் செலக்ட் த செல். ஓகே, செல்ஸை நீங்க செலக்ட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஜெனரலா ஏதாவது நீங்க லிஸ்ட் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி எண்ட்ல பாருங்களா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு, ஸ்கொயர் சிம்பிள் இருக்கு. ஸோ அந்த இடத்துல கர்சர் கொண்டு போனீங்கன்னா ஒரு ஸ்மால் பிளஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளஸ் சிம்பிள்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டு டிராக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த இன்னொரு டைப் ஆஃப் கர்சர் இருக்கு. ஸோ அந்த கர்சர் பாத்தீங்கன்னா நீங்க இந்த செலக்ட் செல்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த கார்னர்ல கொண்டு போய் வச்சீங்கன்னா 4 சைட்ஸ்லயும் உங்களுக்கு ஏரோஸ் இருக்கும். ஸோ இந்த ஏரோ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க அந்த பர்டிகுலர் டேபிளையோ இல்ல அந்த பர்டிகுலர் செல்லையோ நீங்க மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜெனரலா கர்சர் வந்து இந்த டைப் ஆஃப் கர்சர் இப்ப நான் மூவ் பண்ணிட்டு இருக்க இந்த கர்சர் பாத்தீங்கன்னா டு செலக்ட் ஏ செல். ஓகே, ஏதாவது செல்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கர்சர்ஸ் பாத்தீங்கன்னா டு ஃப்ரீ ஹேண்ட் ஃபில். ஓகேவா, நீங்க ஃப்ரீ ஹேண்டா நீங்க ஃபில் பண்றதுக்கு, காப்பி பண்றதுக்கு, ஃபிளாஷ் ஃபில் பண்றதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றது இந்த டைப் ஆஃப் பிளஸ் சிம்பிள். ஸோ இந்த பிளஸ் சிம்பிள் பாத்தீங்க அப்படி இந்த 4 sides arrows அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் மூவ் த என்டையர் டேபிள் ஆர் யூ கேன் மூவ் த பர்டிகுலர் செல்ஸ் நீங்க மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க ஜெனரல் நம்ம பாத்தீங்கன்னா இப்போ சென்னை, ஐ மேட் மிஸ்டேக்ஸ் ஹியர். சென்னை வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஜெனரலா அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்க போய் அப்படியே டைப் பண்ண போகும்.
ஓகே, சோ இப்போ வெயிட் பண்ணு. இப்ப வெள்ளூர் பாத்தீங்க அப்படின்னா செக்ஷுவலா வெள்ளூர்ல இ இல்ல. சோ அப்ப நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த செல்குள்ள போயிட்டு நான் இ அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா இ மட்டும் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். அப்போ நான் எதுவுமே ரிமூவ் ஆக கூடாது. நான் அதுல இருக்க என்ன கரெக்ஷனோ அந்த கரெக்ஷனை மட்டும் நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளூர் அப்படின்னு இருக்கு. சோ இந்த பர்டிகுலர் செல்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் F2 நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் செல் வந்து உங்களுக்கு எடிட்டபிள் மோட்ல போயிடும். அப்போ அந்த பக்கத்துல கொண்டு போய் இந்த கர்சர் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு பாருங்க. சோ அங்க போய் நான் பிரஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்ப பாருங்க இந்த இடத்துல நான் இப்ப கரெக்ட் பண்ண போறேன். லேப்டாப் பதிலா நான் வேற ஏதோ கொடுக்க போறேன். இப்ப ஏசி அப்படின்னு நான் கொடுக்க போறேன் அப்படின்னா அதுல ஒரு சி அப்படின்னு லெட்டர் ஆட் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சி அப்படின்னா லேப்டாப் போயிடும். ஓகேவா? சோ அதுலயே நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் பிரஸ் F2 மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செல் வந்து உங்களுக்கு எடிட்டபிள் மோட்ல போயிடும். சோ அப்ப நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் நீங்க பேஸ்ட்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்பெஷல் பேஸ்ட் இருக்கு மேம். சோ அந்த பேஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப ஜெனரலா இந்த பர்டிகுலர் செல்ல எடுத்து நான் பேஸ்ட் பண்ண போறேன். இந்த பேஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேஸ்ட் லிங்க் அண்ட் லிங்க்டு பிக்சர் இது ரெண்டுத்தையும் நீங்க பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ இதுல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் சோர்ஸ்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் அந்த பேஸ்ட் லிங்க்லயும் அஃபெக்ட் ஆகும். சோ அப்ப நீங்க என்ன செல்ல நீங்க காப்பி பண்ண போறீங்களோ சோ அந்த செல்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ நான் இந்த பர்டிகுலர் இந்த டேபிள நான் காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். சோ அதனால இந்த டேபிள காப்பி பண்ணிட்டேன். ஓகே, காப்பி பண்ணிட்டு பேஸ்ட்ல கிளிக் பண்ணுங்க. பேஸ்ட்ல கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல்ல பேஸ்ட் லிங்க்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அண்ட் தென் லிங்க்டு பிக்சர். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல பேஸ்ட் பண்ண போறேன். யூஸ் யா பேஸ்ட் லிங்க். ஓகே, பேஸ்ட் லிங்க் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் தான் உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். பட் வித் ஃபார்மேட்டோட பேஸ்ட் ஆகும். பட் இங்க பாத்தீங்கன்னா ஃபார்மேட்ல அந்த ஹெடர் டேக் மட்டும் நான் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுவே நீங்க லிங்க்டு பிக்சர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ட் போயிட்டு அண்ட் தென் லிங்க்டு பிக்சர்ஸ் இங்க பாருங்க. இதை கிளிக் பண்ணா வித் ஃபார்மேட் அந்த ஒரிஜினலா அந்த சோர்ஸ் டேபிள் வந்து எப்படி இருக்கோ சோ அதே ஃபார்மேட்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் லிங்க்டு பிக்சர். சோ இந்த பேஸ்ட் லிங்க்கும் லிங்க்டு பிக்சர்ஸ்க்கு என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரிஜினல்ல ஏதாவது சேஞ்சஸ் நான் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் கம்ப்யூட்டர்ல ரேட்டை நான் இப்ப சேஞ்ச் பண்றேன். சோ இது ஆட்டோமேட்டிக்கா இது எங்க அஃபெக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா நான் எங்க பேஸ்ட் பண்ணிருக்கணும் யூசிங் பேஸ்ட் லிங்க் அண்ட் லிங்க்டு பிக்சர் அஃபெக்ட் பண்ண. இங்க பாருங்க இங்க ஏற்கனவே பிசில 7 lakhs ஏதோ இருந்துச்சு. இப்போ நாங்க 1 lakh 10 lakhs மாத்திருக்கேன். சோ இங்கேயும் மாறிடுச்சு. சோ அப்போ நீங்க பேஸ்ட் லிங்கோ இல்ல லிங்க்டு பிக்சர்ஸோ நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நாட் ஓன்லி இந்த சிங்கிள் ஷீட் நீங்க எந்த ஷீட்லயும் நீங்க அதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சோ டைனமிக்கா நீங்க அந்த ஒரிஜினல்ல அதோட சோர்ஸ்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா சோ ஆட்டோமேட்டிக்கா அவருடைய நெக்ஸ்ட் எங்கெல்லாம் நீங்க பேஸ்ட் பண்ணிருக்கீங்களோ பேஸ்ட் லிங்க் யூஸ் பண்ணியோ இல்ல லிங்க்டு பிக்சர் யூஸ் பண்ணியோ நீங்க பண்ணிருக்கீங்களோ சோ அந்த பிளேஸ் எல்லாம் அது டைனமிக்கா அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, சோ இப்போ ஒரு டேபிள் நீங்க கிரியேட் பண்ண இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு பெரிய பிளஸ் பண்ணிருக்கு. சோ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் நேம் அண்ட் பிரைஸ் இந்த மெத்தட்ல நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதை நான் வந்து ஹரிசாண்டலா மாத்துவேன். இது வந்து எனக்கு காலம் வைஸ் இருக்கு. வெர்டிகலா இருக்கு. இந்த டேபிள் பாத்தீங்கன்னா டு பி இஸ் லுக் லைக் இஸ் வெர்டிகலா இருக்கு. சோ இந்த வெர்டிகல் டேபிள வந்து ஹரிசாண்டல் டேபிள் அப்படி நான் மாத்தணும் அப்படின்னா சோ அதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அகைன் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சோர்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அகைன் பேஸ்ட்ல போயிட்டு டிரான்ஸ்போஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. சோ காப்பி பண்ணிட்டு எந்த பிளேஸ்ல வேணுமோ அந்த பிளேஸ்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ். ஓகே, நீங்க பாருங்க டிரான்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஓகே, சோ இந்த மாதிரி வெர்டிகல் மேப்பை வெர்டிகல் டேபிள நீங்க ஹரிசாண்டலா நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். சோ அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிருக்கேன். ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம் இதை அசைன் பண்றதுக்கு ஒண்ணு இதை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணுவோம்
இதை செலக்ட் பண்ணி இந்த 2 செல்லையும் நம்ம அந்த பர்டிகுலர் செல்லுல ஃபிட் பண்றதுக்கு நம்ம மெர்ஜ் பண்ணுவோம். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரே செல்லுல எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கொண்டு போய் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதனுடைய எக்ஸாக்ட் வித் என்னவோ அந்த வித்துக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த டேப் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஓகே, நான் யூனிவர்சிட்டி காலேஜ் டைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டின்ற வார்த்தை மட்டும் தான் அந்த செல்ல இருந்துச்சு. மிச்சம் இருக்கிற சம் ஃபியூ வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த செல்லோட போயிட்டு இருந்துச்சு. அப்ப நான் அந்த செல்லோட எட்ஜ்ல நான் பிரஸ் பண்ணி ஓகே, இங்க பாருங்க யூனிவர்சிட்டி காலேஜ் இந்த செல்லோட எட்ஜ்ல நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ அந்த எக்ஸாக்ட் அந்த செல்லோட இருக்கிற அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ்க்கான லென்த் எவ்வளவோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அங்க ஃபிட் பண்ணிடும். ஓகே, ஸோ இது ஒரு பர்பஸ். இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி 2-3 செல் யூனிவர்சிட்டி காலேஜ் இப்போ எனக்கு 2 செல் ஆக்சுவலா நான் டைப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செல்ல இருந்து செகண்ட் செல் வரைக்குமே அந்த லென்த் இருக்கு. ஸோ இந்த செல்ல நீங்க என்ன பண்ணலாம், இப்படி கூட பண்ணலாம். இந்த செல்ல 2 செலக்ட் பண்ண 2 செல்லையும் ஒரு செல்லா நீங்க மெர்ஜ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மெர்ஜ். ஓகே, மெர்ஜ் செல். இப்போ மெர்ஜ் ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து சிங்கிள் செல்லா இருக்கு பாருங்க. ஸோ அதை நீங்க சென்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா மெர்ஜ் சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆயிடும். திரும்ப அதை அன்மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இப்ப வந்து அன்மெர்ஜ் ஆயிடுச்சு. திரும்ப நீங்க மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்க மெர்ஜ் பண்ணிக்கலாம். திரும்ப அதே மாதிரி அன்மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்ட் அந்த செல் என்னவோ அந்த செல்லுக்கு நீங்க கொண்டு வரணும்னா யூ கேன் அன்மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹேண்ட். இப்போ ஃப்ரீ ஹேண்ட் எப்படி ஃப்ரீ ஹேண்ட் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 0 இப்போ நான் ஒரு 0 மட்டும் பிரஸ் பண்ணிருக்கேன். ஸோ 0 பிரஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கிராஸ் அந்த ஒரு குட்டி ஸ்கொயர் சிம்பிள் இருக்கு அந்த இடத்துல கொண்டு போய் நான் கர்சரை வச்ச உடனே ஒரு ஸ்மால் பிளஸ் சிம்பிள் வருது. இப்படி நான் டிராக் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா அந்த செல் அப்படியே ஜஸ்ட் காப்பி தான் ஆகும். ஓகேவா? ஸோ 1 2 3 அந்த மாதிரி ஒரு சீரீஸா உங்களுக்கு ஃபில் ஆகாது. ஸோ அப்ப சீரீஸா ஃபில் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் சீரீஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 0 1 2 3 7 நீங்க எவ்வளவு தூரம் நீங்க டிராக் பண்றீங்களோ ஸோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு செல் ஃபில் ஆயிடும். ஸோ இதே மாதிரி வெர்டிகலா ஃபில் பண்ணலாம், லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல தென் மேல அப் கூட நீங்க ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த பக்கம் ஃபில் பண்ணுவேன். அகைன் அது என்ன ஆகும் அப்படின்னா காப்பி தான் பண்ணும், செல் காப்பி தான் பண்ணும். நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் இட் ஃபில் சீரீஸா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் வைஸ் இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மைனஸ்ல ஃபில் ஆகும். அந்த மாதிரி லெஃப்ட் சைட்லயும் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 -1 2 3 லைக் திஸ். ஓகே, we call it as a free hand fills. இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுடைய சீரீஸ் ஆஃப் டேட்டாஸை இந்த மாதிரி ஃபில் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு மந்த் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மந்த் மட்டும் நீங்க டைப் பண்ணா போதும். 12 months வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு and then you can drag it. ஓகே, ஸோ இது பேர் தான் இந்த ஃப்ரீ ஃபில் ஹேண்ட். ஸோ இந்த சிம்பிளுக்கு வந்து ஃப்ரீ ஃபில் ஹேண்ட் லைக் மந்த், வீக் டேஸ், டேட். ஸோ இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாமே நீங்க யூசிங் இந்த ஃப்ரீ ஃபில் ஹேண்ட் யூஸ் பண்ணி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சும்மா ஒரு டேபிள் ஒன்று நீங்க இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம் பாருங்க. நேம், ஏஜ், இப்போ ஒரு டேபிள் இதை வச்சுக்கோங்க. இதை நான் ஆக்சுவலா ஒரு டேபிளா நான் மாத்தணும். ஒரு டேபிளுக்கு நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபார்மேட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃபார்மேட் ஆஸ் டேபிள். ஸோ என்ன மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வேணாலும் நீங்க உங்களுடைய டேபிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க கேக்குது பாருங்க மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ். ஓகே, என்னோட டேபிள்ல ஹெட்டர்ஸ் இருக்கு, நேம் அண்ட் ஏஜ். ஸோ இன்கேஸ் அது செலக்ட் ஆகல அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாவே இது செலக்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களோட டேபிள் நீங்க கிரியேட் பண்ண அந்த டேபிளுக்கு ஹெட்டர் இருக்குதான். அப்போ ஓகே ஓகே ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். ஸோ இப்படிதான் நீங்க ஒரு நீங்க கிரியேட் பண்ண ஒரு டேட்டாஸை ஆர்கனைஸ் பண்ண ஒரு டேட்டாவை நீங்க டேபிளா மாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் கண்ட்ரோல் டீ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டேபிளா மாறிடும். அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. இந்த பேட்டர்ன்ல நீங்க எந்த மாதிரி பேட்டர்ன் வேணும், இது மீடியம் கலர்ஸ், இது டார்க் கலர்ஸ். ஸோ மேல இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா லைட் கலர்ஸ். ஸோ என்ன மாதிரி கலர்ஸ் பேட்டர்ன் வேணுமோ அந்த கலர்ஸ் பேட்டர்ன்ஸை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுடைய டேபிள்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். தென் ஒன் மோர், இப்போ ஆக்சுவலா நான் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் ஒரு சேஞ்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் மந்த், அந்த மார்ச் மந்தோட டெக்ஸ்ட் கலரை வந்து நான் ரெட் கலரா மாத்திட்டேன். இப்போ சேஞ்ச் பண்ண கலர்ஸை வந்து நான் எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், அந்த என்னென்ன செல்ஸ் எல்லாம் நான் சூஸ் பண்ணணும், அந்த செல் எல்லாம் அந்த ரெட் கலர்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு அந்த செல்ல F4 நீங்க கொடுத்தீங்கன்னா எங்கெல்லாம்
அந்த செல்லை சூஸ் பண்ணிட்டு F4 பிரஸ் பண்ணணும். ஸோ அந்த பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் என்ன இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மேட் பண்ணணும் அந்த செல் வந்து இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஜூலையை வந்து நான் போல்டு பண்றேன். ஸோ அப்போ எங்கெல்லாம் இப்போ வந்து நான் கர்சர் செலக்ட் பண்ணிட்டு F4 பிரஸ் பண்ணணும். ஸோ அந்த பிளேஸ் எல்லாம் எனக்கு போல்டு லெட்டர்ஸா மாறிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரீசெண்டா நீங்க சேஞ்ச் பண்ண ஃபார்மேட் பண்ண அந்த பர்டிகுலர் விஷயங்கள் வந்து வேறெல்லாம் நீங்க எங்கெல்லாம் அப்ளை பண்றீங்களோ அந்த பிளேஸ்ல எல்லாம் ஜஸ்ட் கர்சர் செலக்ட் பண்ணிட்டு F4 பிரஸ் பண்ணா போதும். ஸோ அந்த ரீசன்ட் சேஞ்சஸ் நீங்க என்ன பண்ணீங்களோ அந்த ரீசன்ட் சேஞ்சஸ் வந்து நீங்க சூஸ் பண்ற எல்லா கர்சர்லயும் அது அப்ளை ஆகும். ஸோ இது வந்து F4. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்க. இந்த ஷீட்டோடைய அப்படியே ஒரு டூப்ளிகேட் காப்பி உங்களுக்கு இன்னொரு ஷீட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே டிராக் பண்ணுங்க. பாருங்க ஃபார்மேட்டிங் டு. ஸோ ஓகே ஒரு ஷீட்டோடைய டூப்ளிகேட்ஸ் இன்னொரு காப்பி இப்போ நீங்க என்ன பண்ண விஷயங்கள் வந்து இன்னொரு ஷீட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்க கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி மவுஸால ஜஸ்ட் டிராக் பண்ணீங்கனாலே போதும். ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு ரெப்ளிகா ஒன்று கிரியேட் ஆயிடும். இப்போ எனக்கு வேண்டாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே இப்போ எனக்கு இந்த இப்போ கர்சர் பொசிஷன் நான் இங்க வச்சிருக்கேன் பாருங்களேன். இந்த சென்டர்ல 2 ரெக்டாங்கிள் சிம்பிள் இருக்கு இல்லையா, சாரி ட்ரையாங்கிள் சிம்பிள். ஸோ அந்த ட்ரையாங்கிள் சிம்பிளுக்கு இன் பிட்வீன் நான் கர்சரை கிளிக் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எத்தனை ஷீட்ஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கணும் அத்தனை ஷீட்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஷீட்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஷீட்ஸை நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ சென்ட்ரல் பிளேஸ்ல ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் அந்த ஒர்க் புக்ல அந்த பர்டிகுலர் ஒர்க் புக்ல எத்தனை ஷீட்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும் அத்தனை ஷீட்ஸ் உங்களுக்கு காமிக்கும். இதுவே உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட்ஸ்க்கு உங்களுக்கு போயிடும். ஓகே இங்க கிட்ட கொண்டு பண்ணல உங்களுக்கு சொல்ல பாருங்க கண்ட்ரோல் லெஃப்ட் கிளிக் உங்களுடைய மவுஸோடைய லெஃப்ட் கிளிக் நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு அது போயிடும். ஓகே நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஏதாவது டேட்டாஸை வந்து ஒரு பார்டர் பண்ணணும் ஒரு பார்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ என்ன செல்ஸ் நீங்க வந்து எந்த பர்டிகுலர் டேபிள்க்கோ எதுக்காவது நீங்க ஒரு பார்டர் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் போர்ஷனை ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண இந்த செல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு இந்த பார்டர் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா திரும்ப அகைன் அந்த போர்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்டர்ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்டர் ரிமூவ் ஆயிடும். ஓகே ஸோ பார்டர் கொடுக்கறதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த செல்ஸ்க்கு உங்களுக்கு பார்டர் வேணுமோ ஸோ அந்த செல்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்டர் கிரியேட் ஆயிடும். ஓகே கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட். ஓகே ஸோ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா சேம் அதே பிளேஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்டர்ஸ்கோர் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் ரிமூவ் பார்டர் உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகே ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய ஷீட்ஸ் அந்த ஒர்க் புக்ல நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த ஷீட்ஸ் கிரியேட் பண்ண ஷீட்ஸ்ல நீங்க ஏதாவது மூவ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே ஸோ யூ மேட் இட். இப்போ ஒரு ஸ்பெல் செக் பண்ண போறோம். இப்போ ஸ்பெல் செக் நீங்க ஏதாவது பண்ணா ஜென்ரலா நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேபிளையோ அப்படி கொடுக்க வேண்டாம். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க கர்சரை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பிரஸ் F7 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க எல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கோ அங்க காமிக்கும். ஓகே URN அப்படின்னு நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா UR. ஓகே நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த சேஞ்சஸ் நீங்க கொடுத்துட்டு சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தென் யூ க்ளோஸ் ஆயிடும். ஓகே ஸோ ஸ்பெல் செக் இஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு கம்ப்ளீட்டா நான் செக் பண்ணல. ஸோ நீங்க செக் பண்றதுக்கு யூஸியா F7 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ நீங்க செல்ல மூவ் பண்றதுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு ஷீட்ஸ் இப்போ நம்ம ஒரு 20 ஷீட்ஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் இந்த பர்டிகுலர் எக்ஸல் ஒர்க் புக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ கண்ட்ரோல் பேஜ் அப் பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஷீட்ஸை மூவ் ஆகும். பேஜ் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ்ல உங்களுக்கு வரும். ஓகே பேஜ் அப் அண்ட் பேஜ் டவுன். ஓகே ஸோ உங்களுடைய ஷீட்ஸை நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ கேன் யூஸ் எ கண்ட்ரோல் பேஜ் அப் அண்ட் பேஜ் டவுன். ஸோ அது யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் நேவிகேட் தி டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் அந்த பர்டிகுலர் எக்ஸல் ஒர்க் புக்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் ஷீட்ஸை நம்ம நேவிகேட் பண்றதுக்கு வி யூஸ் எ கண்ட்ரோல் பேஜ் அப் அண்ட் பேஜ் டவுன் பட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே
இதை நீங்க ஜஸ்ட் ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. Ctrl+2 யூஸ் பண்ணி போல்டு கிரியேட் பண்ணிக்கலாம், இட்டாலிக், அண்டர்லைன், ஸ்ட்ரைக் த்ரூ. இது வந்து ரோஸ் ஹைட் பண்றதுக்கு, ஹைட் காலம்ஸ் அண்ட் ஃபார்மேட் செல்ஸ். ஓகே, நீங்க ஃபங்க்ஷன்ஸ் கீஸ் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனுடைய யூசர்ஸ் என்னன்றதை அங்க சொல்லியிருக்கேன். யூ கேன் ஒர்க் ஆன் தட். Okay, next one is a formulas. இப்போ இங்க நான் யூஸ் பண்ணிருக்க formulas பாத்தீங்கன்னா ஜெனரலா நம்ம டெய்லி யூஸ் பண்ற formulas மட்டும் தான் இங்க நான் சொல்லியிருக்கேன். சோ இப்போ என்ன formulas பார்க்கலாம். இப்போ sum, average, sum, like this. Okay, first sum formula, it means total. Okay, is equal to sum. அப்படி நீங்க ஜஸ்ட் SU அப்படின்னு கிளிக் பண்ணும்போது சம் நீங்க செலக்ட் பண்ணலாம். ஒண்ணு என்ன பண்ணலாம்னா இந்த சம்ம டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே அங்க வந்துடும். இல்ல அப்படின்னா இந்த சம்ம செலக்ட் பண்ணிட்டு நீங்க டேப் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சம் ஆஃப் ஓப்பனிங் பெராந்திசிஸ் வரைக்கும் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கும். ஒண்ணு நீங்க டபுள் கிளிக் பண்ணிக்கலாம், என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல அந்த கர்சர் பொசிஷன் கரெக்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு நேரா வச்சு நீங்க டேப் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வைக்கும். சோ அங்க நீங்க போன உடனே சொல்லு பாருங்க நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு யூ கேன் செலக்ட் த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ். எந்த செல்ஸை நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. சோ நான் இப்ப இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும். சோ அதனால இந்த எல்லா செல்லையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, செலக்ட் பண்ணி ஜஸ்ட் க்ளோஸ் தி பெராந்திசிஸ் கொடுத்துட்டு ஒரு என்டர் கொடுத்துறீங்க அப்படின்னா இதோட டோட்டல் எனக்கு போட்டுருச்சு சம். ஓகே, லைக்வைஸ் அதே மாதிரி ஆவரேஜ் பாத்தீங்கன்னா இப்போ ஆவரேஜ், இப்போ ஆவரேஜ் ஒன்னு டபுள் கிளிக் பண்ணி, இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணிருக்கேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணினாலும் இந்த மாதிரி வந்துடும். ஒன்னு டபுள் கிளிக் பண்ணலாம், இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் சிம்பல் யூஸ் பண்ணலாம். ஸோ அகைன் இதுவும் உங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் செல்ஸோட ஆவரேஜ் எனக்கு வேணும்னா அந்த ஆவரேஜ் நீங்க செலக்ட் பண்ணிட்டு தென் யூ க்ளோஸ் தி பெராந்திசிஸ் கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா இட் ஷோஸ் த ஆவரேஜ் ஆஃப் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ். இந்த செல்லோட ஆவரேஜ் நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. சம் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சம் கண்டிஷன்ஸை மீட் பண்ணா எனக்கு சம் பண்ணணும் அப்படின்றது தான் we call it as sum if. Okay, equal to sum if. இப்போ நான் பாருங்க இந்த கர்சர் சும்மா இங்க வச்சுட்டு டாப் பிரஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்பயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணி ஓப்பனிங் பெராந்திசிஸ் ரெடி பண்ணி கரெக்டா பர்டிகுலரா அந்த பிளேஸ்ல வந்து எங்க நான் ரிமைனிங் போர்ஷன்ஸ் நான் எழுதணுமோ அந்த இடத்துல கர்சர் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் சம் எஃப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு செலக்ட் தி ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ். நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஐ கிவ் சம். ஓகே, ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ். ஓகே, நீங்க சம் எஃப் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம் கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். என்ன கண்டிஷன்ஸ் நான் இங்க கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ கிரேட்டர் தென் 60க்கு மேல என்னென்ன பிரைசஸ் இருக்கோ எனக்கு அது மட்டும் சம் பண்ணணும் அப்படின்னா I can give the greater than symbol then close it. ஓகேவா? ஃபர்ஸ்ட் you have to select the range of cells. செலக்ட் பண்ணிட்டு greater than 60. சோ அத டபுள் கோட்குள்ள நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா 60க்கு மேல என்னென்ன வெஜிடபிள்ஸ் உடைய பிரைசஸ் இருக்கோ சோ அந்த பிரைசஸ் எல்லாம் உங்களுக்கு சம் பண்ணி உங்களுக்கு டோட்டல் பண்ணி உங்களுக்கு சொல்லும். அப்போ 71 இருக்கு and then 100. ஓகே, 60க்கு மேல பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 101 and then 71 மட்டும் தான். சோ அதனால 170. மீடியன் பாத்தீங்கன்னா சோ இந்த அப்சர்வேஷன்ல இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல பாத்தீங்கன்னா மிடில் வேல்யூ எதுவோ அதுதான் இஸ் a மீடியன். ஓகே, சோ அதுக்கு is equal to median. So just I double click here. Double click பண்ணிட்டு again you select the range of cells. Okay, இந்த ரேஞ்சில இருக்க செல்ஸ் உடைய மிடில் வேல்யூ உங்களுக்கு எடுக்கணும். சோ அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சோ மிடில் வேல்யூ பாத்தீங்கன்னா 40. சோ அதுலயே பாத்தீங்கன்னா உங்களோட ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல எது வேல்யூ ரொம்ப ரிப்பீட்டடா இருக்கு அப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா you can use a mode value. Okay, mode function யூஸ் பண்ணிக்கோங்க. It's a mode, only mode. Okay, mode. Again, you select the range of cell, then close it. Sorry. The repeated values illa, adanaala adu apply பண்ணல. So இப்போ நான் ஒன்னு change பண்றேன். 30. NA, which means ஏன் தப்பு சொன்னுச்சுன்னா it's not applicable. அது மாதிரி எங்கோ அந்த repeated values இல்ல, அதனால சொன்னுச்சு. Okay. Is equal to mode. Okay, இப்ப பாருங்க 30 வந்துச்சு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஏன் NA காமிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ல எங்க
repeated values எதுவும் இல்ல. So அதனால அது not applicable. n/n காமிச்சது இல்லையா, is a not applicable அப்படின்னு சொன்னுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, so இந்த பிரைஸ் லிஸ்ட்ல எது மேக்ஸிமம் பிரைஸ் எது மினிமம் பிரைஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இஸ் மேக்ஸிமம். ஸோ நீங்க இந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ ஸோ அங்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க் ஷீட் போடுறது இல்ல பிசினஸ் பர்பஸஸ்க்கு wherever it is, ஸோ நீங்க அங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மேக்ஸ், ஸோ மேக்ஸிமம் இருக்காது, இதுல ஃபங்க்ஷன் நேம் மேக்ஸ் தான் இருக்கும். So again I select. Okay, so maximum பாத்தீங்கன்னா 100. And next பாத்தீங்கன்னா is the minimum. Then you select the range of cell. உங்களுக்கு தெரியலனா கூட நீங்க அந்த ஃபார்முலா நீங்க செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு கீழே காமிக்கும் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க, கிரைட்டீரியா கொடுங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இன்கேஸ் மறந்து போயிடுச்சுன்னா நீங்க அதை பார்த்துக்கலாம். So minimum பாத்தீங்கன்னா 5. ஓகே, சோ மேக்ஸிமம் மினிமம் இருக்கு. ஸ்மால் அண்ட் லார்ஜ் என்ன இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அர்த்தம் அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தான். சோ மேக்ஸிமம் நம்பர் என்ன, லார்ஜ் நம்பர் என்ன கண்டுபிடிக்கிறது. பட் இந்த லார்ஜ் அண்ட் ஸ்மால் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணலாம்னா, லார்ஜ் நம்பர்னா ஆக்சுவலா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் என்ன மட்டும் தான் நமக்கு சொல்லும். பட் லார்ஜ் மெத்தட் அந்த லார்ஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லார்ஜ் நம்பர் என்ன, செகண்ட் லார்ஜ் நம்பர் என்ன, தேர்ட் லார்ஜ் நம்பர், இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு we use a small and large function யூஸ் பண்ணலாம். ஓகே, is equal to small first select பண்ணிக்கணும், range of cells select பண்ணிக்கணும். பாருங்க, array is nothing but is a range of cells. okay, so இப்ப range of cells select பண்ணிட்டேன். ஆனா இதுல argumentsல one more argument comma k ன்னு இருக்கு பாருங்க. இப்ப comma, இப்ப நான் smallல இருக்கிறதுலே smallest எலிமெண்ட் இது, ஸ்மாலஸ்ட் பிரைஸ் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் பிரைஸ் அப்படின்னா அதனால 1 அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். ஓகே, வெரி ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐ திங்க் 5 rupees தான் நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகணும். சோ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, 5. இப்போ அதே செல்ல பாருங்களேன், இப்ப நான் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்மால் செகண்ட் ஸ்மாலஸ்ட். ஓகே, 5க்கு அப்புறம் அடுத்த ஸ்மாலஸ்ட் எது பாத்தீங்கன்னா நமக்கு பார்த்து தெரியுது 10 தான். அப்ப நமக்கு இங்க 10 தான் வரணும். So first you can select the array. It means it's a range of cells select பண்ணிக்கோங்க. Then comma 2 அப்படின்னா second smallest number. 10 வந்துருச்சா? So இதுதான் வந்து இந்த largest smallest maximum minimum கான டிஃபரன்ஸ். Likewise அதே மாதிரி நம்ம large பார்க்கலாம். So largeல first you can select the range of cells select பண்ணிக்கோங்க, then comma நீங்க டைரக்டா ஓகே first large போடலாம். ஓகே, first large பாத்தீங்கன்னா 100 தான். இப்போ ஓகே 100. சோ இந்த பிளேஸ்ல நான் வந்து செகண்ட் லார்ஜ் கொடுப்பேன். அடுத்த லார்ஜஸ்ட் எலிமெண்ட்ஸ் 100க்கு அப்புறம் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 70 தான். சோ is equal to large. ஓகே, double click or tab யூஸ் பண்ணிக்கோங்க. then you select the range of cells comma அதுக்கப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட். ஓகேவா, இருக்கிறதுல செகண்ட் லார்ஜஸ்ட் 100 தான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட், செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டும் அது என்னவோ அது எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். 70. ஓகே, லைக்வைஸ் அதே மாதிரி இங்க கவுண்ட் blank, count if, count a. சோ இந்த ஃபங்க்ஷனும் பார்க்கலாம். சோ கவுண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சோ நம்மளோட டேபிள்ல ஒரு பர்டிகுலர் காலம்ஸ்ல இருக்கிற நியூமரிக் வேல்யூஸ் மட்டும் கவுண்ட் பண்ணதுக்கு we use a count values. கவுண்ட் blank in case நம்ம பெரிய லார்ஜ் செல்ஸ் இருக்கு, அந்த செல்ஸ்ல சில இடத்துல நம்ம வந்து எம்டியா இருக்கும் அப்படின்னா, சோ எத்தனை செல்ஸ் வந்து எம்டியா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு we use a count blank. count if அதே மாதிரி sum if மாதிரியே count if வந்து some conditions, இந்த criteria இந்த conditions நீங்க கொடுப்பீங்களோ சோ அந்த conditions எது மீட் பண்ணுதோ அதுக்கான ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு யூஸ் ஏ கவுண்ட் இஃப். கவுண்ட் ஏ பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா நியூமரிக் வேல்யூஸும் கவுண்ட் பண்ணிக்கும், தென் நம்பர்ஸையும் உங்களுக்கு ஆல்பா நியூமரிக்கும் உங்களுக்கு கவுண்ட் பண்ணிக்கும். பட் இது எம்டி செல்ல மட்டும் இது கவுண்ட் பண்ணாது. ஓகே, இட் டஸ் நாட் கவுண்ட் ஏ, எம்டி செல்ல மட்டும் கவுண்ட் பண்ணாது. செக் பண்ணலாம். இப்போ இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ். ஓகேவா, டோட்டலா பாருங்க 1 2 3 4
5 6 7 8 9 இருக்கு. ஓகேவா? இதுல ஒரு blank cell போயிடுச்சு. ஓகே, இது ஒரு blank cell. அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்ல இருக்கு. சோ ஆல்பபெட்டிக்ல இருக்கிறது கவுண்ட் பண்ணாது, blank cellலையும் கவுண்ட் பண்ணாது. கவுண்ட் கொடுத்தீங்கன்னா ஒன்லி நியூமரிக் நம்பர்ஸ் இருக்கிற செல்ஸை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். ஓகே, அப்போ எத்தனை கவுண்ட் இருக்கு, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, எத்தனை ரோஸ் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணும். அந்த ரோஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் எதெல்லாம் இருக்கோ ஸோ அதை மட்டும் தான் அது கவுண்ட் பண்ணும். கவுண்ட் பிளாங்க் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரே பிளாங்க் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால நமக்கு ஆன்சர் இங்க நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 1 தான் வரணும். கவுண்ட் பிளாங்க். கவுண்ட் பிளாங்க் 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் இஃப். கவுண்ட் இஃப் இதுல ஆக்சுவலா எத்தனை ஆனியன்ஸ் இருக்கு நான் கவுண்ட் பண்ண போறேன். சோ அதனால நான் இந்த வெஜிடபிள் லிஸ்ட் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, தென் கமா ஆனியன். ஓகே, கவுண்ட் இஃப்ல பாத்தீங்கன்னா எனக்கு எத்தனை, இது ஆக்சுவலா கவுண்ட் தான் பண்ணணும், இட்ஸ் நாட் சம் அப் பண்ணாது. நல்லா பாத்துக்கோங்க, டோட்டல் பண்ணாது. இப்போ ஆனியன்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு 60 இருக்கு, இங்க ஒரு ஆனியன்ல எம்டியா இருக்கு, அப்ப 60 இங்க வராது. எத்தனை ஆனியன் இருக்கு கவுண்ட் தான் பண்ணும். ஓகே, அதுதான் கவுண்ட்டுக்கும் சம்முக்கும் இல்ல டிஃபரன்ஸ். சம் வந்து ஆக்சுவலா இருக்கிற வேல்யூஸை உங்களுக்கு டோட்டல் பண்ணி சொல்லும். பட் கவுண்ட் வந்து எத்தனை ரோ நம்பர்ஸ் இருக்கு, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு, அந்த பர்டிகுலர் ரோஸ்ல நீங்க எதை கவுண்ட் பண்ண போறீங்களோ அந்த நம்பர்ஸை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும், அது டோட்டல் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவுண்ட் ஏ. கவுண்ட் ஏல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்க் செல்ல மட்டும் விட்டுரும். பட் அது வந்து உங்களுக்கு நம்பர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்பபெட்டிக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணும். எதை கவுண்ட் பண்ணாதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி செல்ல மட்டும் அது கவுண்ட் பண்ணாது. மொத்தம் 9 பாத்தீங்களா, டோட்டலா பாத்தீங்கன்னா 9 செல்ஸ் இருக்கு. இந்த 9 செல்ஸ்ல இந்த ஒண்ணு மட்டும் தான் எம்டி. சோ அதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 8 செல்ஸும் போட்டிருக்கு, 10ஐயும் சேர்த்து. ஓகே, கவுண்ட் வந்து ஒன்லி நம்பர்ஸை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். கவுண்ட் ஏ பாத்தீங்க அப்படின்னா கவுண்ட் நம்பர்ஸ் as well as ஆல்பபெட்டிக்கும் சேர்த்து கவுண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா சும்மா ஒரு டேபிள், ரிசல்ட் டேபிள் மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த டேபிள்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சும்மா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி நான் ரிசல்ட்ஸ் போடலாம், ஸ்டேட்டஸ் போடலாம், கிரேட் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்டேட்டஸ்ன்றது இங்க ஒரு கிரேடா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றோம். இஃப் parenthesis. இப்ப நான் ஒண்ணு மட்டும் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா போதும், ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டுக்கு மட்டும் நீங்க அவனுடைய கிரேட் கண்டுபிடிச்சா போதும், மத்த எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். சோ இஃப் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க, இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவனுடைய மார்க்ஸ் வந்து 90. ஓகே, இஸ் கிரேட்டர் தென் 80 இருந்துச்சுன்னா, ஓகே, சோ மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென் 80. நீங்க வந்து இந்த 90 மார்க்ஸ் நீங்க மீன் பண்ணக்கூடாது, இந்த காலம்ல இருக்கிற மார்க்ஸ் அதுக்கு அர்த்தம். ஓகேவா? சோ அப்போ P4 சில நம்பர் வந்து இஸ் P4 கிரேட்டர் தென் 80 இருந்துச்சு அப்படின்னா ஏ கிரேட். ஓகே, ஏ கிரேட் ஏ அப்படின்னு சொல்லியாச்சு. தென் கமா இஃப் அகைன் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த சேம் மார்க்ஸ் செல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. P4 இஸ் கிரேட்டர் தென் 70 is greater than 70 அப்படி இருந்துச்சுன்னா என்ன ரிசல்ட்ஸ், என்ன கிரேட் வேணும் அப்படின்றத டபுள் கோட்குள்ள கொடுக்கணும். இது பி கிரேட். ஓகே, தென் கமா இஃப் again. ஓகே, தென் கிரேட்டர் தென் 60. தென் கிரேட்டர் தென் 60 இருந்தா சி கிரேடு, இல்லாட்டினா அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் டி கிரேட் அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்படின்னா இன்னொரு கமா போட்டுட்டு டி போட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ டிசி 60க்கு அப்புறம் இன்னும் கம்மியா இருக்கிறவங்க எல்லாமே டி கிரேட் அது அப்ளை பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோசிங், செகண்ட் க்ளோசிங், ரெட் கலர் பாருங்க, கடைசியா க்ளோசிங் பாருங்க டார்க் பிளாக் கலர்ல வந்திருக்கு. அப்போ நம்மளோட பிராக்கெட்ஸ் வந்து கரெக்டா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஜஸ்ட் என்டர். ஏ கிரேட் ஏ வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டா போதும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஒன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கர்சர் கொண்டு போயிட்டு இந்த ஸ்மால் ஸ்கொயர் சிம்பிளுக்கு நேரம் இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சீங்கன்னா இந்த ஃப்ரீ ஹேண்ட் சிம்பிள் இருக்கும். ஒன்னு இதை வச்சு நீங்க டிராக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா
இந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு இதே இடத்துல கொண்டு போயிட்டு உங்களுடைய கர்சரை வச்சுட்டு டபுள் கிளிக், நீங்க இப்படி டிராக் பண்ண வேண்டாம், டிராக் பண்ணாம ஜஸ்ட் டபுள் கிளிக் பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். நம்ம சொல்ல பாருங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் நம்ம கிரேட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கிரேட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு அந்த கார்னர்ல கொண்டு போனீங்கன்னா அந்த ஸ்மால் அந்த பிளஸ் சிம்பிள் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், ஒரு டைனி சிம்பிளா இருக்கும். ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் கர்சரை வச்சுட்டு டபுள் கிளிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கிரேட் உங்களுக்கு பிளேஸ் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டேபிள், ஒரு மல்டிபிகேஷன் டேபிளோ இல்ல அடிஷன் டேபிளோ அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி போடலாம்? சும்மா நான் இங்க லெஃப்ட் சைட்ல ஒரு 1 to 10 வச்சிருக்கேன், இங்க ரைட் சைட்ல 1 to 10 வச்சிருக்கேன். ஓகே, வெர்டிகலாவும் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டலா 1 to 3 1 to 10 வரைக்கும், இங்கேயும் ஒரு 1 to 10 வரைக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு செல்லுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், என்டையர் ரோ அண்ட் காலமை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஈக்குவல் டு, ஓகே, ஈக்குவல் டு எடுத்துட்டு தென் லெஃப்ட் சைட்ல இருக்கிற இந்த 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு F4 சிம்பிளை 3 டைம்ஸ் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 3 டைம்ஸ் பிரஸ் பண்ண உடனே பாருங்க ஒரு டாலர் சிம்பிள் K, இட் மீன்ஸ் Kth காலம் 21st ரோ. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது மல்டிபிகேஷன் டேபிள் நான் சொல்லியிருக்கேன், நீங்க அது மாதிரி அடிஷன் டேபிள்னாலும் போட்டுக்கலாம், இது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ மல்டிபிகேஷன், then again இந்த 1 into 1. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. கர்சர் கொண்டு போய் கிளிக் பண்ணிட்டு அதே F4 2 டைம்ஸ் பிரஸ் பண்ணிக்கோங்க. 1 2. ஓகே, ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. 1 into 1 1. இப்போ நான் ஒரு பர்டிகுலர் செல்லுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், 1 into 1. ஸோ இதே கான்செப்ட் இதே ஃபார்முலாவை நான் என்டையர் 10/10 வரைக்கும் நான் அப்ளை பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க என்டையர் செல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு Control D and Control R. Control D பாத்தீங்கன்னா டவுன் சைட்ல இருக்கிற இதை ஃபில் பண்ணிடும். Control R பாத்தீங்கன்னா என்டையர் ரோவையுமே ஃபில் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் Control D கொடுக்குறேன் பாருங்க, எனக்கு அந்த ரோ ஃபில் ஆயிடுச்சு. தென் அகைன் Control R ஃபில் கொடுக்குறேன் பாருங்க, என்டையர் ரோ அந்த ஃபுல் டேபிளே எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, 1 1s are 1 1 2s are 2 like this. ஓகே, இப்போ ஒரு மல்டிபிகேஷன் டேபிள் நம்ம மாதிரி கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி டேபிள் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டு ரிமைனிங் போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு டவுன் சைட்ல ஃபில் பண்ணணும்னா யூ கேன் பிரஸ் ஏ Control D அண்ட் தென் உங்களுக்கு ரோ சைட்ல ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு Control R. ரெண்டுமே நீங்க ஃபர்ஸ்ட் Control D பிரஸ் பண்ணிட்டு தென் Control R கொடுத்தீங்கன்னா என்டையர் செல்ஸ்ல இருக்கிற எல்லா வேல்யூவும் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். ஓகே, லைக்வைஸ் அதே மாதிரி ரேண்டம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரேண்ட் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுவா ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கும். ஜஸ்ட் பிரஸ் பண்ணுங்களேன். சாரி, ஈக்குவல் டு மறந்துட்டேன். ஈக்குவல் டு ரேண்ட் எனி ரேண்டம் நம்பர். ஒரு டைமும் நீங்க இந்த ரேண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட் ரேண்டம் நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஜெனரேட் ஆயிடும். சும்மா எனக்கு வந்து இந்த போர்ஷன் ஃபுல்லா எனக்கு ரேண்டம் நம்பர் தான் வேணும் அப்படின்னா நான் ஒரு ரேண்டம் நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த செலக்ட் பண்ண இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரேண்டம் நம்பர்ஸ் தான் வேணும்னா ஃபர்ஸ்ட் யூ செலக்ட் த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு தென் நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், அந்த ஃபில் பண்ற அந்த ஃபார்முலாவை என்டையர் போர்ஷனுக்கும் நீங்க ஃபில் பண்ண, உங்களுடைய செலக்ட் பண்ண அந்த ஏரியா எல்லாத்துலயுமே அதை ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் ஏ Control D. பாருங்க, Control D டவுன் ஃபில் ஆயிடுச்சு, தென் Control R ரோ ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். நீங்க இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட மார்க் கொடுக்கணும், ஏதாவது ரேண்டமா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அந்த மாதிரி கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா எல்லாமே டெசிமலா இருக்கு. ஸோ இது ஹோல் நம்பரா நம்ம கொடுக்கணும். இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எங்கேயாவது ஒரு டம்மியா நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ ரேண்ட் பிட்வீன் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ ரேண்ட் பிட்வீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ரேண்ட் பிட்வீன் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 மார்க்ஸ்ல இருந்து ஒரு 100 மார்க்ஸ் வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு 73 எனக்கு கொடுத்துருக்கு. 50ல இருந்து 100க்குள்ளார ஒரு 73 மார்க்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் எனக்கு இவ்வளவு பேருக்கு எனக்கு வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா ரேண்டமா அதுவே ஜெனரேட் ஆயிடும் 50ல இருந்து 100 வரைக்கும். அகைன் அதே சேம் மெத்தட் தான். Control D டவுன் ஃபில் ஆயிடுச்சு, தென் Control R. பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா 50 to 100க்குள்ளார ரேண்டமா நம்பர்ஸ் உங்களுக்கு ஃபில் ஆயிடும். ஓகே, ரேண்ட் பிட்வீன் யூஸ் பண்ணினா ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்குள்ளார அதுக்கு பிட்வீன்ல எவ்வளவு நம்பர்ஸ் வேணுமோ அந்த நம்பர்ஸை ஃபில் பண்றதுக்கு வி யூஸ் ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன். ரேண்ட் பாத்தீங்கன்னா ரேண்டமா ஏதாவது ஒரு நம்பர் ஜெனரேட் பண்ணிக்கிறதுக்கு வி யூஸ் ரேண்ட். வேண்டாம்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஓகே. நெக்ஸ்ட் அப்படி பாத்தீங்கன்னா டிராப் டவுன் லிஸ்ட். ஓகே, டிராப் டவுன் லிஸ்ட். இந்த டிராப் டவுன் லிஸ்ட் நம்ம எங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலாம் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஐட்டம்ஸ்ல இருந்து நம்ம உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணலாம். ஒரு டைமும் நீங்க கொண்டு போய் டைப் பண்ண வேண்டாம். ஸோ அந்த டைப்பிங்க்கு அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா, அந்த டிராப் டவுன் லிஸ்ட்ல இருந்து எந்த ஐட்டம்ஸ் வேணுமோ அந்த ஐட்டம்ஸை நீங்க அங்க செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி போட்டிருக்கோம். இருங்க, ரிமூவ் பண்ணிட்டு வரேன். சொல்லுவா. ஹலோ மேம், ஆடிபிளா? இப்பதான் மேம் இதுக்கு முன்னாடி இல்லையோ? ஒரு 1 மினிட் இல்ல மேம். ஓகே நான் ஓகே நீங்க ஓகே செக் பண்றீங்கன்னு நினைச்சேன். ஓகே மேம். ஓகே 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 மேம். ஸோ திரும்ப சொல்றேன். ஆக்சுவலா ஸோ இந்த கேட்டகரியில இருந்து நம்ம வந்து ஆக்சுவலா என்ன ஃபில் பண்ண போறோம், டிராப் டவுன் லிஸ்ட் நம்ம செட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் டேட்டா. ஸோ டேட்டால போயிட்டு டேட்டா மெனுல கிளிக் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன். ஓகே, டேட்டா வேலிடேஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ வரும். ஸோ இதுல செட்டிங்ஸ், இன்புட் மெசேஜ் அண்ட் தென் எரர் அலர்ட். ஸோ இதுல டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா அலோல எனி வேல்யூ அப்படின்னா யூ கேன் கிவ் எனி வேல்யூ. என்ன வேல்யூ கொடுத்தாலும் அந்த ரிசல்ட்ஸ்ல அக்செப்ட் பண்ணிக்கும். பட் நான் அப்படி கொடுக்க போறது கிடையாது. ஒரு லிஸ்ட் மாதிரி ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் ரெடி பண்ண போறேன். ஸோ அந்த டிராப் டவுன் லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்ஸை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி கொடுக்க போறேன். ஸோ அப்போ கிளிக் பண்ணிட்டு லிஸ்ட் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சோர்ஸ்ல சோ என்னெல்லாம் டிராப் டவுன் லிஸ்ட்ல உங்களுக்கு லிஸ்ட் வேணுமோ அதை நீங்க இங்க டைப் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்ப பாஸ் கமா ஸ்பேஸ் ஃபெயில் கமா ஆப்சென்ட். சோ இதுதான் எனக்கு இப்போதைக்கு வேணும். ஓகேங்களா? சோ இப்ப நான் இதை கொடுத்துட்டேன். சோர்ஸ்ல எனக்கு அந்த டிராப் டவுன் லிஸ்ட்ல இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு கமா மறக்காம போட்டுக்கோங்க. சோ இந்த ஐட்டம்ஸ் தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ ஐ கிளிக் ஓகே. பாருங்க, இப்போ வந்து டிராப் டவுன் லிஸ்ட் சிம்பிள் வந்துச்சு பாருங்க. ஓகே, கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ் ஃபெயில் ஆப்சென்ட். இப்போ நான் பாஸ் கிளிக் பண்ணா பாஸ் அங்க பிளேஸ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ்ல அகைன் ஆப்சென்ட். ஓகே, ஸோ அதே திரும்ப நீங்க போங்க, செலக்ட் பண்ணிட்டு செல்ல டேட்டா வேலிடேஷன். செகண்ட் பாருங்க, இன்புட் மெசேஜ். ஸோ இன்புட் மெசேஜ் பாத்தீங்கன்னா அங்க நாங்கள் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கேன். சரி, ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஏதாவது நீங்க ஒரு நோட் மாதிரி கொடுக்கணும், அந்த டைப் பண்ணும்போது ஏதாவது ஒரு நோட் சிம்பிள் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ என்ன நோட் கொடுக்க போறீங்க அப்படின்றது ஒரு கமெண்ட்ஸ் மாதிரி நோட் மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் இந்த இன்புட் மெசேஜை கொடுத்துக்கலாம். ஸோ கிவ் வேலிட் இன்புட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். தென் ஓகே, நீங்க பாருங்க ஒரு நோட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது பக்கத்துல நீங்க இன்புட்ஸ் கொடுக்கும்போது வேலிட் இன்புட் கொடு அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும். சேம். ஸோ அதே வேலிடேஷன்ல
டேட்டா வேலிடேஷன் பாத்தீங்கன்னா எரர் அலர்ட். ஓகே, ஸோ எரர் அலர்ட்ல நீங்க வேற ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க, ராங் இன்புட் கொடுத்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் யூஸ் எரர் அலர்ட். ஓகே, எரர் அலர்ட்ல டைட்டில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன டைட்டில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்க வார்னிங் அப்படின்னு சொல்றேன். நான் ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தேன், தப்பான லிஸ்ட் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஐ கேன் யூஸ் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன், வார்னிங். அதுதான் அந்த மெசேஜ் பாக்ஸோடைய டைட்டில். ஸோ என்ன மெசேஜ் இதில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா, ஸோ இன்வாலிட் இன்புட், நான் கொடுக்குற இன்புட் வந்து இன்வாலிட் அப்படின்னு எனக்கு அது சொல்லணும். ஸோ அது வார்னிங். ஓகே, தென் கிவ் ஓகே அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த செல் பாருங்க, இப்போ வந்து ஆப்சென்ட் கொடுத்துட்டேன். இங்க நான் வந்து பாஸ், ஆப்சென்ட், ஃபெயில் தவிர்த்து வேற ஏதாவது நான் கொடுக்குறேன், சும்மா டிடி கொடுத்துட்டேன்னா எனக்கு மெசேஜ் வருது பாருங்க, இட்ஸ் ராங் இன்புட். அபார்ட் ஃப்ரம் நான் பாஸும் கொடுக்கல, ஆப்சென்ட்டும் கொடுக்கல, ஃபெயிலும் கொடுக்கல, அதுக்கு பதிலா சும்மா டிடி இது மாதிரி ஒரு ராங் இன்புட் கொடுத்துருக்கேன். எனக்கு வார்னிங் ஒரு ஹெட் டைட்டில் வந்திருக்கு. சில என்ன வார்னிங் அப்படின்னு சொன்னா இன்வாலிட் இன்புட், நான் கொடுத்த இன்புட் வந்து இன்வாலிட் இன்புட் அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா ஆம்பர்சண்ட் சிம்பல் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம கன்கார்டினேட் பண்றது. ஓகே, ரெண்டு செல்ல எப்படி நம்ம மெர்ஜ் பண்றது, அப்புறம் கன்கார்டினேட்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ரெண்டு செல்ஸ் கம்பைன் பண்றது, அப்பர் கேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, லோயர் கேசஸ், அண்ட் தென் ப்ராப்பர் கேஸ் இஸ் நத்திங் பட் சென்டென்ஸ் கேஸ். ஓகே, சென்டென்ஸ் கேஸ்னா ஒரு வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் உங்களுக்கு கேபிட்டல்ல இருக்கிறது தான் we call it as சென்டென்ஸ் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆம்பர்சண்ட் சிம்பல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. சோ இதுல ஹெடர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் நேம் கமா ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் ஒரு கமா வரணும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் டிஸ்பிளே பண்ணணும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவல் சிம்பல் போட்டாச்சு. சோ லாஸ்ட் நேம் இங்கதான் இருக்கு, நான் அந்த லாஸ்ட் நேமை செலக்ட் பண்ணிட்டு யூஸ் எ ஆம்பர்சண்ட் சிம்பல். ஓகே, ஆம்பர்சண்ட் சிம்பல் கொடுத்துட்டு ஒரு டபுள் கோட் கொடுங்க, டபுள் கோட்ல கமா. சோ அந்த இடத்துல எனக்கு கமா வரணும். சோ அதனால கமா கொடுத்துட்டு again டபுள் கோட், again ampersand symbol, then first name. Okay, last name comma first name. Okay, so அப்போ again first name just click மட்டும் பண்ணிக்கோங்க. Okay, first என்ன பண்றீங்க, last name choose பண்றீங்க, then ampersand symbol, double quote குள்ளார உங்களுக்கு comma symbol, then ampersand symbol, then first name select பண்ணிக்கோங்க. just enter பண்ணுங்க. கவிதா வந்துச்சு. இப்போ ஒரு செல்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டா போதும். ஜஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி ஃபுல்லா நீங்க டிராக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த எண்ட்ல வச்சு ஒரு டபுள் கிளிக் கொடுத்தா போதும், என்டையர் செல்லுமே உங்களுக்கு ஃபில் ஆயிடும். ஓகே, லைக்வைஸ் அதே இந்த ஃபுல் நேம்ல பாத்தீங்கன்னா எனக்கு கமா எதுவுமே இல்லாம கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா சேம் அது எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு கமாக்கு பதிலா ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ். ஓகே, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபுல் நேம் வந்து நான் இப்படி இருக்கிறேன், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நேம் ஆம்பர்சண்ட் சிம்பல் டபுள் கோட் ஒரு ஸ்பேஸ், ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் பார் தட்டி விட்டுருங்க, தென் டபுள் கோட், தென் ஆம்பர்சண்ட் சிம்பல், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம். ஓகே, ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் ஒரு ஸ்பேஸ் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ ஒன்ஸ் நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் செல்லை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா என்டையர் செல்லும் உங்களுக்கு ஃபில் ஆயிடும். ஓகே, சோ இது வந்து ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்றது. இதுவே வந்து கன்கார்டினேட் சிம்பல் யூஸ் பண்ணி எப்படி மெர்ஜ் பண்றதுன்னு பார்க்கலாம். சில இதுல பாத்தீங்கன்னா வெர்ஷன்ல கன்கார்ட் இருக்கும், சில இதுல பாத்தீங்கன்னா கன்கார்டினேட்னு இருக்கும். சோ உங்களுக்கு ரெண்டுமே சேம் தான் பெர்ஃபார்ம் பண்ணும், நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சோ கன்கார்ட். ஓகே, சோ ரெண்டு செல்லையும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன், தென் யூ க்ளோஸ் என்டர். ஓகே, கன்கார்டினேட் பண்ணிடுச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஆம்பர்சண்ட் சிம்பல் யூஸ் பண்ணி எப்படி செல்ஸ் நம்ம மெர்ஜ் பண்றதுன்னு பார்த்தோம். சோ இதுல பாத்தீங்கன்னா கன்கார்டினேட் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி செல்ல மெர்ஜ் பண்றது. ஒன்ஸ் யூ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அகைன் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபில் ஆயிடும். லைக்வைஸ் அதே மாதிரி அப்பர் கேசஸ் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா ஈக்குவல் டு அப்பர். நம்ம இது அப்பர்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்ம எக்ஸல்ல நம்ம வேர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா மெனுவிலே இருக்கும் உங்களுக்கு. சிம்பிள்ஸ்ல அப்பர் கேஸ்னா லோயர் கேஸ், சென்டென்ஸ் கேஸ் எல்லாமே மாத்தலாம். பட் இது எல்லாமே இங்க ஃபங்க்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்க அப்பர் கேஸ்னாலும் சரி லோயர் கேஸ்னாலும் நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். ஜஸ்ட் அப்பர் டபுள் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ ஏதோ ஒரு நேம் எடுத்து அந்த நேமுடைய அப்பர் கேஸ், நம்ம இந்த ஃபுல் நேம் இந்த நேம் எடுத்துக்கிறேன், இந்த நேம் எல்லாத்தையும் எனக்கு அப்பர் கேஸ்ல சேஞ்ச் பண்ணும். ஓகே, தென் யூ க்ளோஸ் இட், என்டர். ஓகே, ஸோ ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், என்டையர் செல்லும் ஃபில் ஆயிடும். லைக்வைஸ் இதே மாதிரி லோயர் கேஸ்
and then proper case. Okay, lower. So இதுவே எடுத்துப்போம், இந்த செல்லை எடுத்துப்போம், இந்த செல்லுக்கு எல்லாத்தையும் லோயர் லெட்டர்ல எங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் லோயர் கேஸ்ல. So proper. Okay, proper case is nothing but sentence case. சொன்ன மாதிரி ஒரு word உடைய first letter அது சேஞ்ச் பண்ணிடும். இப்போ இதுல எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். Sorry. சேஞ்ச் ஆகல. சரி, நான் செக் பண்ணி சொல்றப்பா, வேற ஏதாவது எடுத்து பார்த்துக்கலாம். Proper case. Okay, last time அந்த proper case சொல்றேன். Okay, so இது வந்து text formatting. Next நீங்க இப்ப ஏதாவது ஒரு particular word டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. டைப் பண்ணும்போது அடுத்த லைன்ல எனக்கு வேணும், லென்த்தா போகக்கூடாது, அடுத்த செல்ல மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், லைக் ஓகே இங்க பாருங்க, ஆல்ட் என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த செல்லோட நெக்ஸ்ட் லைன்லயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்க ஓகே ஒரு பர்டிகுலர் செல்லே 2 லைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆல்ட் என்டர் பட்டன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன்ல உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஓகே செகண்ட் லைன்ல நான் யூனிவர்சிட்டி பிரஸ் பண்ணிருக்கேன் பாருங்க, டைப் பண்ணிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு செல்லாவே அதுவே எடுத்துக்கிச்சு. ஓகே ஃபர்ஸ்ட் நான் மெட்ராஸ் பண்ணிட்டேன், மெட்ராஸ் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஐ பிரஸ் ஏ ஆல்ட் என்டர். அந்த ஆல்ட் சிம்பிள் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஆல்ட் தான் நிறைய சிஸ்டம்ல ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஆல்ட் என்டர், ரைட் சைட்ல இருக்கிற ஆல்ட் கொடுத்தீங்க, ஆல்ட் என்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ நான் லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஆல்ட் என்டர் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் செல்லுலயே நெக்ஸ்ட் லைனுக்கு உங்களுடைய கர்சர் பொசிஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லைன் என்ன வேணுமோ நீங்க அங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே தான் ஆல்ட் சிங்கிள் லைன், சிங்கிள் செல்லுல டபுள் லைன் வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் ய ஆல்ட் என்டர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் a freeze. ஸோ ஃப்ரீஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஏதாவது கீழே ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ஏதாவது என்டர் பண்ணிருப்போம், டைப் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா ஸோ இந்த செல்லோட ஹெட்டர் என்ன அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ நான் ஒரு டைமும் மேல போயிட்டு ஓ இது இன்ஃபர்மேஷனா இது டியூரேஷனா அப்படின்றது நான் ஒரு டைமும் மேல வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எனக்கு பர்டிகுலரா ஒரு ஃபர்ஸ்ட் ஹெட்டர் செல்லோ இல்ல ஒரு 4 லைன்ஸோ எனக்கு டிஃபால்ட்டா நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது மூவ் ஆகக்கூடாது, அந்த பர்டிகுலர் செல்ல நான் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் எ ஃப்ரீஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நான் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரோவை மட்டும் நான் ஃப்ரீஸ் பண்ண போறேன். நான் எவ்வளவு தூரம் நான் பாருங்க, இப்ப நான் மூவ் பண்ணும்போது பாருங்க எனக்கு ஹெட்டர் தெரியவே இல்லை. அப்ப எனக்கு இது என்னன்னே தெரியாது. அப்ப எனக்கு இந்த போர்ஷன் என்ன அப்படின்றது நான் மேல போய் தான் அதோட ஹெட்டர் என்னன்றதை நான் பார்க்க முடியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இது நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் காலம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவை யூ கேன் செலக்ட், ஃபர்ஸ்ட் ரோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வியூ மெனு, ஓகே வியூல போயிட்டு ஃப்ரீஸ் பேன்ஸ் இருக்கு பாருங்க, ஃப்ரீஸ் பேன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரீஸ் டாப் ரோ, ஓகே ஃப்ரீஸ் டாப் ரோ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா டாப்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃப்ரீஸ் ஆச்சு. இப்போ நான் பாருங்களேன் மூவ் பண்றேன், கர்சர் நான் மூவ் பண்ண அந்த மேல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு ஈஸியா தெரியும் நான் எங்க கர்சர் வச்சுட்டு அதோட ஹெட்டர் என்ன அப்படின்றது நான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அது எனக்கு வேண்டாம் அப்படின்னா திரும்ப அகைன் நீங்க கிளிக் பண்ணி அன்ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா அன்ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ லைக்வைஸ் எனக்கு அதே மாதிரி காலம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கு. ஸோ அந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ்ல இது ஸ்க்ரோல் பண்ணும்போது மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் காலம் என்ன எனக்கு தெரியவே இல்லைன்னா அந்த காலம் நீங்க ஃப்ரீஸ் பண்ணிக்கிறது யூ கேன் செலக்ட் ஃபர்ஸ்ட் காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பேன்ஸ்ல போயிட்டு
freeze first column. Okay, இப்போ first column உங்களுக்கு freeze ஆயிடுச்சு. So நான் இப்போ மூவ் பண்ணும்போது நீங்க மூவ் பண்ணி பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே இருக்கும், மூவ் ஆகவே ஆகாது. ஸோ இது வந்து ஃப்ரீஸ். இல்லை எனக்கு வந்து ஒரு அன்ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் முடிச்சுட்டு நீங்க வேண்டாம் அப்படின்னா யூ கேன் அன்ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ஒரு 10 லைன்ஸ் இல்லை ஒரு நிறைய ஒரு ஹெட்டர்ஸ் இருக்கு, அதை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அதுக்கு வரைக்கும் எனக்கு ஃப்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இப்போ நான் 10 வரைக்கும் நான் கிளிக் பண்ணிருக்கேன். இந்த செல்லை நீங்க கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பேன்ஸ்ல ஃப்ரீஸ் பேன் அப்படி மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த 10 லைன்ஸும் எனக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் இருக்கிறது நான் மூவ் பண்ணி பாக்குறேன். ஸோ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா அகெயின் ஃப்ரீஸ் பேன்ஸ்ல போயிட்டு அன்ஃப்ரீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்ஃப்ரீஸ் ஆயிடும். இல்ல இந்த என்டையர் டேட்டா செட்டையே நீங்க ஸ்பிளிட் பண்ணணும், 4 குவாட்ரண்டா நீங்க பிரிக்கணும் அப்படின்னா ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய செல்ஸை வந்து 4 குவாட்ரண்டா உங்களுக்கு பிரிச்சிடும். திரும்ப அதே நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த குவாட்ரண்டா ஸ்பிளிட் பண்ணது திரும்ப ரிமூவ் ஆயிடும். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரீஸ். நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் அ ஃபிளாஷ் ஃபில். ஃபிளாஷ் ஃபில் அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா உங்களுக்கு உங்களோட டேட்டாஸை உங்களோட செல்ஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கிறதுக்கு we use a flash fill. இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நான் இங்க ஃபில் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ கண்ட்ரோல் இ அப்படின்னு கொடுங்க, என்டையர் செல்லும் ஃபில் ஆயிடும். நீங்க கிளிக் பண்ண வேண்டாம், டிராக் பண்ண வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஃபார் ஸ்பீடி ஃபில் த டேட்டா. ஓகே, ஒரு 1000 டேட்டாஸ் இருக்கு, 4000 டேட்டாஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நீங்க ஃபில் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா ஃபில் பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் செல்லை மட்டும் நீங்க ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ அதே அதுதான் வந்து கண்ட்ரோல் இ டு ஸ்பீட் அப், பேர் ஃபிளாஷ் ஃபில்னு சொல்லுவாங்க, டு ஸ்பீட் அப் தி என்ட்ரி. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 4000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கிரியேட் பண்ண முடியாது, ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்க மெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபிளாஷ் ஃபில் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த 4000 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே உங்களுக்கு மெயில் ஐடி கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் இங்க சும்மா எடுத்துட்டேன். இந்த என்கிட்ட இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இப்போதைக்கு ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐடி மட்டும் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐடி மட்டும் நீங்க கிரியேட் பண்ணிட்டு தென் கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா அந்த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே உங்களுக்கு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிடும். ஸோ இது வந்து ஃபிளாஷ் ஃபில்லோடைய ஒரு நல்ல டெக்னிக். Next, conditional formatting. So conditional formatting பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய கிவன் செல்ஸ் நீங்க என்ன மாதிரி எல்லாம் கண்டிஷன்ஸ்ல ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்னா ஜெனரலா ஹோம்லயே இருக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொடக்ஷன் இந்த காலம் நான் சூஸ் பண்ணிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஹைலைட் செல்ஸ். ஓகே, எந்த செல்ஸ் வந்து கிரேட்டர் தானா இருக்கிற செல்ஸ் எல்லாம் என்ன ஹைலைட் பண்ணி காமிக்கணுமா, லெஸ் தெனா, பிட்வீனா, ஈக்குவல் டுவா, இந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது ஒரு செல்ஸை நீங்க செலக்ட் பண்ணி அந்த கண்டிஷன்ஸை அந்த பர்டிகுலர் காலம்ல நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து கிரேட்டர் தென் நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ கிரேட்டர் தென் என்ன கிரேட்டர் தென்னா ஆக்சுவலா எனக்கு ஒரு 50,000க்கு மேல இருக்கிறதெல்லாம் எனக்கு காமிக்கணும். ஓகே, சோ அப்போ நான் இங்க சூஸ் பண்ணிருக்கேன் 50,000க்கு மேல இருக்கிற செல்ஸ் எல்லாம் என்ன கலர்ஸ்ல வேணும்னா அது டிஃபால்ட்டா சம் சொல்லிருக்கேன். லைட் ரெட் கலர்ஸா, எல்லோ ஃபில்லா, இல்ல கிரீன் வித் கலர்ஸா, சோ என்ன மாதிரி வேணுமோ அந்த கலர்ஸ் சூஸ் பண்ணி இப்போ நான் ஒரு கிரீன் சூஸ் பண்ணிருக்கேன். 50,000க்கு மேல இருக்கலாம். ஓகே, பாருங்க அங்க அந்த செல்ஸ் எல்லாம் எனக்கு கிரீன்ல நீங்க உங்களுடைய செல்ஸ் உங்களுடைய பர்டிகுலர் டேபிள்ல இருக்கிற செல்ஸை நீங்க ஏதாவது கண்டிஷனல் யூஸ் பண்ணி நீங்க ஃபார்மேட் பண்ணணும். லெஸ் தெனா, கிரேட்டர் தெனா. அகைன் நீங்க பாருங்களேன், இந்த செல்ஸை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே, இப்போ எனக்கு கம்மியா இருக்கு. இப்போ நிறைய செல்ஸ் உங்களுக்கு டாப் 10 ஐட்டம்ஸ் டிஸ்பிளே பண்ணணும், டாப் பாட்டம் 10 ஐட்டம்ஸ் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ் வேணாலும் அந்த கண்டிஷன்ஸ் டிஃபால்ட்டா ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 10 கண்டிஷன்ஸ் மேல இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸை நீங்க அப்ளை பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டாப் 10 ஐட்டம்ஸ்னா இங்க இருக்கு, என்கிட்ட ஏற்கனவே 10 ஐட்டம்ஸ் தான் இருக்கு. ஒரு 100 ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதுல இது டாப் 10 ஐட்டம்ஸ், அந்த டாப் 10 ஐட்டம்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ கலர் ஸ்கேல்ஸ் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல உங்களுக்கு செல்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் ஏ கலர் ஸ்கேல்ஸ். ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் இருக்கு. சோ எந்த ஸ்கேல்ஸ் நீங்க அப்ளை பண்ணுங்களோ அந்த ஸ்கேல்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஓகே, லெஸ் தென் இந்த பர்டிகுலர் இன்னொன்னு பார்க்கலாம். அகைன் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இப்போ டேட்டா பார்ஸ் எல்லாம் நீங்க இது பிசினஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா பார்ஸ் எல்லாம் வேணும், அந்த செல்லோட டேட்டா பார்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா சோ என்ன மாதிரி பார்ஸ் வேணுமோ யூ கேன் சூஸ் இட். அதே லைக் திஸ் ஐகான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் ஏ ஐகான் செட்ஸ்.
ஸோ இதுல எந்த ஐகான்ஸ் வேணுமோ ஸோ அந்த ஐகான்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிளாக் நான் சூஸ் பண்ணிக்கிறது ஃபிளாக் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஃபிளாக் ஐட்டம்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன நெசசிட்டியோ அந்த நெசசிட்டி தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க உங்க டேபிள்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணலாம். லைக்வைஸ் அதே மாதிரி நீங்க ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது நீங்க உங்களை ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த எக்ஸல் ஷீட்ல இருந்து நீங்க ஒரு வேர்ட் ஃபைல்ல ஒரு பர்டிகுலர் வேர்ட் ஃபைல ஓபன் பண்ணி பார்க்கணும், இல்ல பர்டிகுலர் பிடிஎஃப் ஃபைல்ஸை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களோட எந்த ஃபைல நீங்க ஓபன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஃபைலை நீங்க இங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். லைக்வைஸ் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இங்க பார்க்கலாம். ஒரு பிடிஎஃப் ஃபைல்ஸை நான் இன்சர்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பிடிஎஃப் சும்மா ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்சர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சர்ட்ல கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்ல ஆப்ஜெக்ட்னு இருக்கு பாருங்க. சோ அந்த ஆப்ஜெக்ட நான் டபுள் கிளிக் பண்ணிருக்கேன். ஆப்ஜெக்ட் இப்ப நான் புதுசா எதுவும் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண போறது இல்ல. ஏற்கனவே இருக்கிற என்கிட்ட இருக்கிற பிடிஎஃப் ஃபைல தான் நான் பார்க்க போறேன். அதனால கிரியேட் ஃப்ரம் ஃபைல். ஓகே, சோ அதுல ப்ரௌஸ் பண்ணி ஏதாவது பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்கா என்கிட்ட அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்றேன். Desktop. So PDF ஃபைல் எதுவும் காணும். ஒரு வேற எடுத்துக்கலாம். ஒரு வேர்ட் ஃபைல் எடுத்துக்கலாம். ஓகே, நாங்க சேஞ்ச் பண்ணிடுறேன் வேர்ட் ஃபைல. சோ ஒரு வேர்ட் ஃபைல். ஓகே, ஓகே. சோ ஒரு வேர்ட் ஃபைல ஒரு எக்ஸல் ஃபைல். ஓகே, எக்ஸல் இருக்கு. நான் எக்ஸல் எடுத்துக்கிறேன்ப்பா. சோ என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸல் எடுத்துட்டு இருக்கேன். சோ எக்ஸல் இன்சர்ட். ஓகேவா, இன்சர்ட். அப்ப நான் என்ன ஃபைல் இப்போ அது எக்ஸல் பிடிஎஃப் கிடையாது. நான் ஒரு இன்னொரு எக்ஸல் ஃபைலை தான் ஓபன் பண்ண போறேன். அதாவது ஒரு எக்ஸல் ஃபைலை நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் டு ஃபைல் டிஸ்பிளே as ஐகான். எனக்கு வந்து அந்த இன்சர்ட் பக்கத்துல ஒரு ஐகான் மாதிரி இருந்தா எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்றேன், டிஸ்பிளே as ஐகான் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் ஐகான். எனக்கு என்ன மாதிரி ஐகான் வேணும்னா நான் சேஞ்ச் ஐகான் கிளிக் பண்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா எக்ஸல் உடைய ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐகான்ஸ் நிறைய இருக்கு. சாரி, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஐகான்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ ஸோ அந்த ஐகானை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கனால இந்த ஐகானை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஐகான் தான் எனக்கு பக்கத்துல டிஸ்பிளே ஆகணும். ஸோ இந்த ஐகான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது நேம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கேப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு கேப்ஷன் கொடுத்துட்டேன், ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் ஓகே. ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும். Takes time. ஓகே, அது எக்ஸல்லா இருக்கிறதுனால ஓகே. இங்க வந்து பாருங்க. ஸோ இதை நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடும் எனக்கு. ஓகே, ஸோ இதை மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸை நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அது பிடிஎஃப் ஃபைலா இருக்கலாம், ஒரு எக்ஸலா இருக்கலாம், ஒரு வீடியோ இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அதுக்கு மெத்தட் இப்படிதான். ஸோ இன்சர்ட்ல டெக்ஸ்ட்குள்ளார ஆப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் சூஸ் யர் ஃபைல். ஓகே, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஃபைல்ல இருந்து நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி எடுத்துட்டு ஐகான் சேஞ்ச் பண்ணி ஸோ என்ன மாதிரி ஒரு ஐகான் வேணுமோ அந்த ஐகானை நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கேப்ஷன் கொடுக்கணும்னா அந்த கேப்ஷன் கொடுத்து நான் நாக்னு ஒரு கேப்ஷன் கொடுத்தேன். ஸோ அந்த நாக் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்க ஆப்ஜெக்ட்ஸ் ஃபைல்ஸை நீங்க இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் லுக்அப். வி லுக்அப், ஹெச் லுக்அப் அப்படின்னு இருக்கு. ஸோ லுக்அப். ஓகே, லுக்அப். ஓகே,
ஸோ இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுடைய டோட்டல் மார்க்ஸ் நான் பார்க்க போறேன். ஓகே, ஸோ அந்த ஸ்டூடெண்ட் யாரோட டோட்டல் மார்க்ஸ் பார்க்க போறீங்களோ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் நேமை நான் இங்க எழுதிக்கிறேன். ஸோ கண்ணன். எக்ஸாக்டா இருக்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ என்ன நேமோ அந்த நேம் கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸ்பெல் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இந்த கண்ணன் என்ற ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டோட்டல் இல்ல ஆவரேஜ், ஓகே டோட்டல் நான் பார்க்க போறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல டோட்டல் நான் பார்க்க போறேன். அப்போ ஈக்குவல் டு வி லுக்அப், வெர்டிக்கல் லுக்அப். ஓகே, வெர்டிக்கலா நான் லுக்அப் பண்ண போறேன். ஸோ அதனால வி லுக்அப். ஓகே, வி லுக்அப். அது அந்த ஃபங்க்ஷன் செலக்ட் ஆனோடனே பாருங்க உங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் காமிக்குது. ஃபர்ஸ்ட் லுக்அப் வேல்யூ, எதை நீ லுக் பண்ண போற அப்படின்னா நான் கண்ணனுடைய மார்க்ஸ் தான் பார்க்க போறேன். கண்ணனுடைய டோட்டல் மார்க்ஸை பார்க்க போறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கண்ணனை செலக்ட் பண்ணியாச்சு. தென் கமா டேபிள் அரே. ஸோ எந்த டேபிள் அது இருக்கோ அந்த டேபிளை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட்ல கமா போட்டுட்டு ஸோ அந்த என்டையர் டேபிளை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த செலக்ட் பண்ண டேபிள் வந்து நீங்க மூவ் ஆகக்கூடாது. எப்படியே பண்ணாலும் ஆன்சர் வரும். ஸோ என்னோட பொசிஷன் எங்கேயும் மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் F4 கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேபிள் அப்படியே லாக் ஆயிடும். ஓகே, தென் கமா. ஓகே, சோ நீங்க என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா கண்ணுடைய டோட்டல் மார்க்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதுதான் காலம் இண்டெக்ஸ் நம்பர். அப்ப ஃபர்ஸ்ட் காலம் வந்து இது 1 2 3 4 5 6 இப்ப 7 சாரி 6 டோட்டல்ன்றது 6. காலம் உடைய இண்டெக்ஸ் வந்து 6. அதனால கமா 6 கமா கொடுத்துக்கோங்க. அப்புறம் கேக்குது உங்களுக்கு அப்ரோப்ரியேட் மேட்ச் இருக்கணுமா இல்ல எக்ஸாக்ட் மேட்ச் இருக்கணுமா அப்படின்னா. சோ ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட் மேட்ச் என்னவோ அதை காட்டும். அப்ப நான் ஃபால்ஸ் தான் டபுள் கிளிக் பண்ணிட்டேன். தென் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இங்க பாருங்க கண்ணனுடைய டோட்டல் மார்க்ஸ் 186. ஓகே, சோ அவனுடைய 187 டோட்டல் மார்க்ஸ் வந்து 186. சோ அது இல்லாம இப்ப எனக்கு பர்டிகுலரா என்கிட்ட ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டீடைல்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா ரோஹித், சஞ்சீவி, பிரதீக், கண்ணன். சோ இந்த 4 பேருடைய ஆவரேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ஃபில்ல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு வி லுக்அப். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. வி லுக்அப். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோஹித்தோடது. ஓகே, அது என்ன சொல்லிட்டு லுக்அப் வேல்யூ, யாரோட வேல்யூனா ரோஹித்தோட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். ஸோ ரோஹித் செலக்ட் பண்ணிட்டேன். தென் கமா ஸோ டேபிள் ஆஃப் அரே. ஸோ அந்த டேபிள்ல தான் எனக்கு எல்லா டேட்டாவும் இருக்கு. ஸோ அந்த டேபிளை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணியாச்சு. கமா ஆவரேஜ். ஆவரேஜ் உடைய நம்பர் என்ன, காலம் இண்டெக்ஸ் நம்பர் என்ன பாருங்க 1 2 3 4 5 6 7. சோ அவருடைய காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 7. ஓகே, 7 கமா இஸ் எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். அதனால நான் ஃபால்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். தென் க்ளோஸ் என்டர். ஓகே, சோ ரோஹித் உடைய ஆவரேஜ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா இஸ் 69. இப்போ நான் ஒன்ஸ் ரோஹித்தோட செலக்ட் பண்ணிட்டா போதும், ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அவருடைய ஆவரேஜ் எனக்கு கண்டுபிடிச்சிடும். ஓகே, ஸோ லைக்வைஸ் இது வி லுக்அப், இட்ஸ் வெர்டிக்கல் லுக்அப். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஹரிசாண்டல் லுக்அப் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் லுக்அப் பாத்தீங்கன்னா அந்த டேபிளே ஹரிசாண்டலா போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஒன்று ஹரிசாண்டலா கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டீடைல்ஸ் இருக்கு. ஸோ இந்த டீடைல்ஸ்ல இது ஒரு பர்டிகுலர் ரோல் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 113 இந்த ரோல் நம்பருடைய ஆவரேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு, பிகாஸ் ஹரிசாண்டல் டேபிளுக்குன்னா யூ கேன் அப்ளை ஹெச் லுக்அப். வெர்டிகலா இருந்துச்சு அந்த டேபிள் அப்படின்னா யூ கேன் அப்ளை வி லுக்அப். ஓகே, ஸோ இப்போ ஹெச் லுக்அப். ஹெச் லுக்அப் போட்டுக்கோங்க. ஹெச் லுக்அப். ஸோ ஹெச் லுக்அப்ல ஃபர்ஸ்ட் லுக்அப் வேல்யூ எனக்கு லுக்அப் வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 113. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. தென் கமா யூ கேன் செலக்ட் தி என்டையர் டேபிள். ஓகே, டேபிள் அரே நான் செலக்ட் பண்ணிட்டேன். தென் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா F4 கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ரோ இண்டெக்ஸ். ஓகே, இப்போ நான் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா எத்தனாவது ரோல இருக்குன்னா 3rd ரோ. அங்க பாத்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ் சொல்லுவோம் வி லுக்அப்ல, பட் ரோ இண்டெக்ஸ் வந்து ஹெச் லுக்அப்ல பாத்தீங்கன்னா ரோ இண்டெக்ஸ். இப்போ ஆவரேஜ் வந்து எனக்கு 3rd ரோல இருக்கு. ஸோ அதனால கமா 3 கமா இஸ் எக்ஸாக்ட் மேட்ச். ஓகே, எக்ஸாக்ட் மேட்ச். தென் யூ க்ளோஸ், தென் என்டர்.
ஓகே 113. ஓகே ரோல் நம்பர் 113 உடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 67. ஓகே லைக்வைஸ் யூ கேன் லுக்அப் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் நம்பர் வாட் எவர் இட் இஸ், உங்க ஹரிசாண்டல் லுக்அப் வேணும்னா ஹரிசாண்டல் லுக்அப் அப்ளை பண்ணிக்கலாம். வெர்டிகலா நீங்க டேபிள் வச்சிருந்தீங்கன்னா வெர்டிகல் லுக்அப் யூஸ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மேக்ரோஸ். ஸோ மேக்ரோஸ் நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு ரிப்பீட்டட் விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல நமக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நம்ம கிளாஸ் உடைய ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் உடைய மார்க்ஸ் மட்டும் வச்சிருப்போம். ஸோ அந்த மார்க்ஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், நேம், மார்க்ஸ் 1 மார்க்ஸ் 2 லைக் திஸ். ஸோ அதே தான் நம்ம வந்து 1 2 3 அப்புறம் செமஸ்டர் மார்க்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போறோம்னா, ஒன்ஸ் நம்ம ஒரு ஃபார்மேட் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த அலைன்மெண்ட்ஸ் அந்த ஃபார்மேட்டிங் வந்து நம்ம ரிப்பீட்டடா பண்ண தேவையில்லை. அதுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மேக்ரோவை நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ அது எங்க எல்லாம் நம்ம அதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோமோ ஸோ அந்த இடத்துல எல்லாம் அந்த மேக்ரோவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த டேபிள்ல இப்போ நான் மேக்ரோ அப்ளை பண்ண போறேன். ஸோ மேக்ரோ அப்ளை பண்றவங்க பாத்தீங்கன்னா டெவலப்பர், சில பேருக்கு வந்து இந்த டெவலப்பர் மெனு இருக்காது. ஸோ அப்படி இல்லாதவங்க இந்த ரிப்பன் ஏரியால ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ண இல்லாதவங்களுக்கு மட்டும் ஓகே, டெவலப்பர்ன்ற மெனு இல்லாதவங்க ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமைஸ் த ரிப்பன் அப்படின்னு இருக்கு. ஸோ கஸ்டமைஸ் த ரிப்பன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெவலப்பர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. ஸோ அதனால செலக்ட்ல இருக்கு. ஸோ இல்லாதவங்க இந்த செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெவலப்பர் மெனு உங்களுடைய மெனு பார்ல வந்துடும். ஓகே ஸோ இப்போ நான் மேக்ரோஸ்க்கு டெவலப்பர் யூஸ் பண்றேன். ஸோ அப்படி இல்லைன்னா கூட மேக்ரோஸ் ஜென்ரலாவே இந்த இடத்துல இருக்கும் சிம்பிள். ஓகே நீங்க டெவலப்பர் மெனு இல்லைன்னா கூட ஸோ இங்க கீழே பாருங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு பாருங்க, இது மேக்ரோ ரெக்கார்டிங்காக யூஸ் பண்றது. ஸோ இப்போ நான் டைரக்டா டெவலப்பர் மெனுல போயிட்டு ரெக்கார்ட் மேக்ரோ இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இதுல சில ஃபார்மேட்டிங் எல்லாம் பண்ண போறதுனால ரெக்கார்ட் மேக்ரோ கிளிக் பண்ணியாச்சு. ஓகே அந்த மேக்ரோக்கு ஒரு பேர் கொடுக்குறேன். ஸோ மேக்ரோ 1னே நான் வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது இல்ல எடிட் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ எடிட்டிங் ஏதாவது ஒரு நேம் நீங்க அந்த மேக்ரோவுக்கு அசைன் பண்ணிக்கோங்க. ஓகே சோ இதுல ஷார்ட்கட் கீ கொடுக்கலாம். சில ஷார்ட்கட் கீ இந்த பர்டிகுலர் ஷார்ட்கட் கீயை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது அந்த மேக்ரோ வந்து அப்ளை பண்ணணும். ஆனா அப்படி கொடுக்குற ஷார்ட்கட் கீ பாத்தீங்கன்னா இந்த எக்ஸல்ல யூஸ் பண்ணாத கீயா இருக்கணும். அது நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. அதுக்கு என்ன பண்ணலாம், பெட்டர் வந்து அந்த போர்ஷனை அந்த ஷார்ட்கட் கீ கொடுக்காமயே நம்ம பண்ணலாம். ஸோ அதனால நம்ம ஷார்ட்கட் கீ எதுவும் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் மேக்ரோக்கு நேம் கொடுத்தாச்சு, ஓகே கொடுத்துட்டேன். இப்ப நான் இதுல என்னென்ன ஃபார்மேட் பண்ண போறேன்னா அதெல்லாம் ஃபார்மேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த டேபிளுக்கு நான் ஒரு பார்டர் பண்ணலாம். ஓகே பார்டர் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லி ஆல்ரெடி கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் இப்போ கொடுத்தேன்னா இந்த டேபிள் ஒரு டேபிளா எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் நான் சேஞ்ச் பண்றேன். இப்போ டைம்ஸ் நியூ ரோமன். Okay, select font style change for it. டைம்ஸ் நியூ ரோமன் சேஞ்ச் பண்ணிருக்கேன். சைஸை இன்க்ரீஸ் பண்ண போறேன், ஒரு 14 கொடுக்குறேன். அப்புறம் ஹெட்டர் மட்டும் எனக்கு வந்து போல்டா வேணும் சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த கலர்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு வேற மாதிரி ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஸ்கேல்ஸ் நான் அப்ளை பண்றேன். ஸோ கலர் ஸ்கேல் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு கலர்ஸ்ல ஸோ என்ன வேணுமோ நீங்க இந்த மாதிரி நீங்க ஃபார்மேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கிவன் டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட் எனக்கு போதும், இதே தான் இனி வரப்போற அசஸ்மெண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் உடைய லிஸ்ட்ல நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா நீங்க இந்த மேக்ரோல என்னென்ன ஃபார்மேட் பண்றீங்களோ அதெல்லாம் ஃபார்மேட் பண்ணிட்டு அகைன் யூ கோ ஃபார் டெவலப்பர்ல போயிட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங். இப்ப நம்ம வந்து மேக்ரோ எல்லாமே பண்ணிட்டோம், ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இதுதான் எனக்கு வேணும்ன்றதை டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதே டேபிள நான் அடுத்ததுலேயே வச்சிருக்கேன் அப்ளை பண்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஷீட்ல பாத்தீங்கன்னா சேம் டேபிள் நீங்க இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணணும். ஸோ அங்க பாத்தீங்கன்னா நான் இந்த செல்லுல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸ்டார்டிங் பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த செல்லுல தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க அதை கொஞ்சம் கவனமா இங்கே வச்சிருந்தீங்கன்னா அது அப்ளை ஆகாது. ஸோ அங்க என்ன மாதிரி ஒரு ஒரிஜினல் இருக்கோ ஸோ அதே சோர்ஸ் ஃபார்மேட்ல தான் நீங்க இதுக்கப்புறம் கிரியேட் பண்றதை கூட எந்த ஃபார்மேட் இல்லாம நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே அப்பதான் அப்ளை பண்ணும்போது அது கரெக்டா அப்ளை ஆகும், அதர்வைஸ் இது அப்ளை ஆகாது. ஸோ அங்க நான் ஸ்டார்டிங் செல்லே என்னோட ப்ரீவியஸ்ல பாத்தீங்கன்னா இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனாலதான்
macros apply. ஸோ இப்போ இங்க நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு கமாண்ட் பட்டன், ஏதாவது ஒரு பட்டன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆக்டிவேட் ஆகணும். ஸோ அப்போ ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்றேன், இன்சர்ட். ஓகே, ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா கமாண்ட் பட்டன் தான். ஸோ அந்த பட்டனை நான் சும்மா கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எடிட்டிங்ன்ற மேக்ரோல நான் என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கணும் அதுதான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால எடிட்டிங்கை சூஸ் பண்ணிட்டு ஓகே. ஓகே, ஸோ இந்த பட்டனுக்கு ஏதாவது நேம் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் மீ. ஓகே, அப்புறம் அந்த பட்டனுக்கு என்ன பண்ணணும், இந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன மேக்ரோ ஒர்க் ஆகணும் அப்படின்னா அசைன் மேக்ரோ, அதே ரைட் கிளிக் பண்ணிட்டு அசைன் மேக்ரோ கொடுத்துட்டு மேக்ரோக்கு ஒரு நேம் கொடுத்ததுனாலே எடிட்டிங் அது செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்ப நான் மேக்ரோ அசைன் பண்ணிட்டு அந்த பட்டனுக்கு ஒரு நேமும் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இப்ப நான் இதை டபுள் கிளிக் கொடுக்குறேன் பாருங்க, அங்க நான் என்ன ஃபார்மேட் பண்ணிருந்தானோ அந்த ஃபார்மேட் எனக்கு இங்க அப்ளை ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர்ஸ். ஓகே, ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நிறைய டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம், ஃபில்டர் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்றதுதான் இஸ் ஃபில்டர்ஸ். ஓகே, ஃபில்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது செல்லுல சும்மா இப்படி வச்சுட்டே நீங்க ஃபில்டர் கொடுக்கலாம். ஓகே, ஃபில்டர் இங்க பாருங்க, என்டையர் டேபிளும் இது மாதிரி ஒரு குட்டி குட்டி டிராப் டவுன் லிஸ்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்க. சோ இதை யூஸ் பண்ணி நீங்க ஃபில்டர் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ நான் இந்த டேபிள் இந்த இதுல ஏதாவது நான் ஃபில்டர் பண்ண போறேன் அப்படின்னா இப்போ சார்ட் பண்ணி பார்க்கலாம், ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், இல்ல பர்டிகுலர் நம்பர்ஸை மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ண பார்க்கணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். இது ஈக்குவல்ஸ் ஆர் டஸ் நாட் ஈக்குவல்ஸ், கிரேட்டர் தென் நம்பர்ஸ், இந்த பர்டிகுலர் கிரேட்டர் தென் வேல்யூஸ் இதெல்லாம் இருக்கோ அதை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் பேஸ் பண்ணி நீங்க எப்படி வேணுமோ உங்களுக்கு டேட்டாவை அந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்பர் ஃபில்டர்ஸ் வந்து டாப் 10 ஐட்டம்ஸ் மட்டும் என்ன ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா டாப் 10 ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னா என்னோட லிஸ்ட்ல இருக்கிற டாப் 10ல இருக்கிற மார்க்ஸ் யாரோ அவங்க எல்லாம் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதே லைக் வைஸ் நம்ம கலர் ஃபில்டர், இப்போ நீங்க ஒரு ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க, நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஃபில்டர் எனக்கு திரும்ப எனக்கு வேண்டாம் அப்படின்னா அகைன் யூ கோ ஃபார் கிளியர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். லைக்வைஸ் நம்ம கலர்ஸை கூட ஃபில்டர் பண்ணலாம். ஒரு செல்லுக்கு நிறைய நீங்க கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா ஸோ அந்த கலர்ஸை நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா ஸோ கலர்ஸ் கொடுத்துருக்க அந்த செல்லை நான் எடுத்திருக்கேன், கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க ஃபில்டர் பை கலர். ஓகே, ஸோ என்ன கலர் எனக்கு வேணுமோ அந்த கலரை மட்டும் நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கலர்ஸ்ல இருக்கிற செல் மட்டும் எனக்கு வரும். பாருங்க இந்த கலர்ல எனக்கு ஒரே ஒரு செல் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால அந்த செல் மட்டும் இருக்கு. ஓகே, நம்பர் பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணலாம், கலர் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம், சார்ட் பண்ணலாம். ஸோ ஃபில்டர்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் ஃபில்டர் யுவர் ரெக்கார்டை நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். லைக்வைஸ் அதே மாதிரி நம்ம டேட், ஓகே அதுக்காக டேட் ஒரு காலம் கொடுத்திருந்தேன். ஸோ டேட்டை கூட நீங்க ஃபில்டர் பண்ணலாம். இப்போ எனக்கு டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு இந்த வீக்ல நான் யாருக்காவது ஒரு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பேன், இல்ல இந்த வீக்ல கிரியேட் பண்ண இந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் வேணும், எனிதிங் வாட் எவர் இட் இஸ். சோ அது யூஸ் பண்றதுக்கு டேட் ஃபில்டர்ஸ். இப்ப டேட் ஃபில்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா திஸ் வீக், லாஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், சோ அந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் திஸ் வீக் மட்டும் எனக்கு இந்த வீக்ல இருக்கிற டேட்டா டேட் வந்து எந்தெந்த செல்ஸ்க்கெல்லாம் நான் கொடுத்துருக்கணும் அந்த ரெக்கார்ட் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா திஸ் வீக் எல்லாமே திஸ் வீக் தான். 25ல இருந்து 31ல இருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். சோ வேண்டாம்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ், இது ஃபில்டர்ஸ்ல ஒரு அட்வான்ஸ் ஃபில்டர்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அங்க ஒரு இடத்துல நம்ம லுக்அப்ஸ்ல பார்த்தோம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். ஒரு 6-7 ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டீடைல்ஸை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம அட்வான்ஸ்டு ஃபில்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஃபில்டர்ஸை போகலாம். ஸோ அந்த ஃபில்டர்ஸ் செலக்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ரேஞ்ச் பாருங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கிவன் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிடுச்சு. எனக்கு கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் என்ன பண்றேன், அதை ரிமூவ் பண்ணிட்டு நானே செலக்ட் பண்றேன் லிஸ்ட் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ லிஸ்ட் ரேஞ்ச் வந்து என்னுடைய கிவன் லிஸ்ட்டை ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சில் தான் எனக்கு இருக்கு. ஸோ ரேஞ்ச் லிஸ்ட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு ஸோ அடுத்தது கிரைட்டீரியா ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எந்த கிரைட்டீரியாவுக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எனக்கு கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா கிரைட்டீரியா ரேஞ்ச். ஸோ இந்த 6 ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ அது டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் வேணான்னா நான் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 6-7 ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் மட்டும் தான் எனக்கு வேணும், செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, லிஸ்ட் ரேஞ்ச் வந்து யூ கேன் செலக்ட் தி என்டையர் டேபிள். அந்த டேபிள்ல தான் அந்த டேட்டாஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த டேபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து எந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க செலக்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணும்போது ஹெடரோன்னு சேர்த்து செலக்ட் பண்ணணும்.
அதுதான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித் ஹெடரோட. ஓகே, தென் ஓகே. இங்க பாருங்க, அங்க கொடுத்திருந்தாலே ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களோட ரெக்கார்டை மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, அட்வான்ஸ் ஃபில்டர்ல யூஸ் பண்ணி ஸ்பெசிபிக்கா பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் வேணுமோ அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை மட்டும் நீங்க வச்சுட்டு நீங்க செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். ஓகே, only few தான் இருக்கு, வெயிட் பண்ண முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் மேப்ஸ். ஓகே, மேப் நம்ம அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல என்ன நம்ம மைண்ட்ல இருக்கணும் அப்படின்னா, மேப்ல கொடுக்குற நம்ம டேட்டாஸ் இதுல இருக்கிற வேற மேப் ஒண்ணு உங்களுக்கு போட்டு காப்பிக்கிறேன். ஸோ கண்ட்ரி இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டேட் இருக்கலாம், இல்ல லாங்கிடியூட், லாட்டிடியூட், இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் ஜிப் கோட். ஸோ இது மாதிரி வேலிடான ஐட்டம்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம மேப்போ 3D மேப்ஸோ நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்க நான் பாத்தீங்கன்னா கண்ட்ரி கொடுத்துருக்கேன். ஓகே, கண்ட்ரி இருக்கலாம், ஸ்டேட் நேம் இருக்கலாம், இல்ல லாங்கிடியூட், லாட்டிடியூட், ஜிப் கோட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு 5 கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த 5 கண்ட்ரிஸ் டேட்டாவுக்கு ஒரு மேப் யூஸ் பண்ணி எப்படி இந்த டேட்டா கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட்ல போயிட்டு மேப்ஸ். ஓகே, கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கணும், இருந்தாதான் ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு மேப் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இந்த மேப்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எந்தெல்லாம் ஏரியாஸ் என்னென்ன கண்ட்ரி நேம் கொடுத்துருக்கணும் அந்த கண்ட்ரி நேம் எல்லாம் எனக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கலர்ஸ் எனக்கு வேண்டாம், இந்த கலர்ஸ் உடைய ரேஞ்ச் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் கலர்ஸ் இருக்கு பாருங்க. இந்த சேஞ்ச் கலர்ஸ்ல இதுல எல்லாமே மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு. இப்போ நான் இது செலக்ட் பண்ணனா இங்க ஒரு கலர்ஸ் மாறும், இல்ல இது வேணும்னா உங்களுக்கு வேற கலர்ஸ் மாறும். சோ இப்படி இல்லைன்னா எங்களுக்கு மோனோக்ரோம் கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே கலர்ஸ் உடைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இது இருக்கும். ஓகே, ஒன்னு மோனோக்ரோமேட்டிக் வேணும்னா மோனோக்ரோமேட்டிக் சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கலர்ஃபுல்லா வேணும்னா மல்டி கலர்ஸ் இருக்கும். சோ என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ சோ அந்த கலர்ஸ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா சோ அந்த ஸ்பெசிபிக் ஏரியால சோ என்ன காஸ்ட் கொடுத்துருக்கோம் அந்த காஸ்ட் தகுந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் உங்களுக்கு ஃபில் ஆயிடும். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், லே அவுட்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா லே அவுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹெட்டர் எப்படி இருக்கணும், லெஃப்ட் சைட்ல வரணுமா, ரைட் சைட்ல வரணுமா, டாப்ல வரணுமா அப்படின்றது யூ கேன் சேஞ்ச் லே அவுட்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட் சார்ட் எலிமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரியுடைய நேம் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டேட்டா லேபிள்ஸ்ல நீங்க ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி நீங்க இது என்லார்ஜ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சிட்னி கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு சிட்னி தெரியுது, டொரண்டோ தெரியுது, பட் இதெல்லாம் ரொம்ப ஸ்மாலரா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஸோ இதை என்லார்ஜ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியூ நல்லா தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு மேப்ல உங்களுக்கு ஏதாவது டேட்டாவை நீங்க பிளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மேப்ஸ் அப்ளை பண்ணி நம்ம பார்க்கலாம். லைக்வைஸ் ஒன் மோர் இஸ் 3D மேப்ஸ். ஓகே, 3D மேப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல் உங்களுக்கு 3D வியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மேப்புக்கும் இந்த மேப்பும் பாத்தீங்கன்னா அது பிளாட் மேப்பா இருக்கும். பட் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து 3D மேப்ஸ், அப்படியே ஒரு குளோப்ல உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கூட நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க டேட்டாவை. செலக்ட் பண்ணிட்டு அகைன் 3D மேப் இருக்கு பாருங்க, 3D மேப், ஓப்பன் 3D மேப். few minutes தான். கொஞ்சம் லோட் ஆக லேட் ஆகும் கொஞ்சம். எஸ், ஓகே. ஸோ இப்போ இதில் போயிட்டு நியூ டூல். பாருங்க, ஸோ 3D மேப் இந்த மாதிரி வந்திருக்கு நமக்கு. ஸோ இதுல நீங்க ஏதாவது ஃபீல்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, சிட்டி சூஸ் பண்ணிருக்கேன். இதுல வந்து ப்ரொடக்ஷன்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன். டைம் வந்து டேட். ஓகே, ஃபில்டர்ஸ், ஆட் ஃபில்டர். ஸோ அந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னா ஸோ என்ன மாதிரி வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். லேயர் ஆப்ஷன்ஸ், ஆட் ஃபில்டர், லேயர் ஆப்ஷன்ஸ். லேயர் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணிருக்கல, அதோட ஹைட் எவ்வளவு வேணுமோ நீங்க ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதோட திக்னஸ் வந்து இப்போ எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக்வைஸ் இந்த மாதிரி நம்ம மேப் பண்ணிக்கலாம். உங்களுடைய டேட்டாவை வந்து நீங்க பிளாட் பண்றதுக்கு மேப்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு குளோபலா இருக்கு, பட் எனக்கு வியூ எக்ஸாக்டா தெரியல. இந்த மேப்பை வந்து குளோபல் மேப்பை வந்து எனக்கு பிளாட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாட் மேப் இருக்கு பாருங்க. எனக்கு அப்படியே அது ஃபிளாட் ஆயிடுச்சு. ஸோ இது ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு we use இந்த 4 types of arrows யூஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு லேபிள்ஸ் இப்போ எனக்கு எதுவுமே ஜஸ்ட் மேப் மட்டும் தான் இருக்கு, அதுக்கான பிளேசஸ் எதுவுமே நம்ம அதில் மென்ஷன் பண்ணல. ஸோ மேப் லேபிள்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட கண்ட்ரி நேம் எல்லாமே அங்க அழகா பிளேஸ் ஆயிடும். ஸோ இப்படி உங்க டேட்டாவை வந்து ஒரு மேப்ல கூட நம்ம பிளேஸ் பண்ண முடியும். ஒரு 3D மேப்பா இருந்தாலும் சரி ஆர் மேப்பா இருந்தாலும் சரி. ஓகே மேம், தட்ஸ் ஆல். Space work aglepa doesn't have a space, that's why not working. Which one? Chemistry department la solikanga Dr. Miss M. That is the concatenate option. In the concatenate option, yes, the proper yes, the Kavita and the name in between yes, the two ma'am, names there is no ஒரு space. சென்டென்ஸ் மாதிரி நீங்க டைப் பண்ணிட்டு ப்ராப்பர் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு வேர்ட்ல இருக்கு, பிகாஸ் அது ஒரே சிங்கிள் வேர்டா இருக்கனால அப்ளை ஆகல. நீங்க ஒரு சென்டென்ஸ் நீங்க டைப் பண்ணிட்டு சோ அதுல நீங்க ப்ராப்பர் பண்ணீங்கன்னா ஒரு வேர்ட்கான ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சென்டென்ஸ் கேஸா மாறிடும். அதுதான் மேம் அவங்க சார் சொல்லியிருந்தாங்க. ஓகே மேம். மேம் கவிதா மேம். எஸ் மேம், எஸ் மேம் சொல்லுங்க. மேம் கேன் வி ப்ரொடெக்ட் அவர் ஒர்க் புக் மேம்? எஸ் மேம், பண்ண முடியும். காப்பி மத்தவங்க வந்து காப்பி பண்ணாம நம்மளோட ஒர்க் ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? இருக்கும் மேம், நான் ட்ரை பண்ணது இல்ல, நான் பார்த்துட்டு என்ன சொல்றேன். இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஓகே மேம். ஓகே மேம் இப்போ ஒரு ஷீட்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் ஷீட்க்கு வந்து காப்பி பண்ணும்போது அந்த ஃபார்மட் சேஞ்ச் ஆகாம வந்து நமக்கு வரதுக்கு என்ன மேம்? ஆமா, அப்ப ஃபார்மட் சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்க அந்த கண்ட்ரோல் பட்டன் வச்சு நீங்க டிராக் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் ஷீட்ல அது அப்படியே அந்த ஃபார்மட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அப்படியே ஒரு ரெப்ளிகேட் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும், எதுவுமே சேஞ்ச் ஆகாது. Conclude the session with a word of thanks. For that I invite D. Prasad, Assistant Professor of Computer Science, to deliver the vote of thanks. Good afternoon to one all who gathered here to attend the one-day national workshop on Excel in MS Excel's live hand-on training program. It is my great pleasure to express my gratitude to our Chief Patron Bomapura Adinam Sri Sivanyana Balaya Swamigal, Irudam Pattan Gurumada Sanidhanam, Chairman of our college, who give this guide to all of us get successful way. Next, I would like to thank our patron Sivathiru Captain Rajiv Kumar Rajendran, Secretary Sir, for this support and guidance. He is youngest and energetic person. Next, I would like to thank our workshop convener Dr. S. Tirunagarasu, Principal Sir, for his delegate service and support. He always think about our development of our college. Next, I am special thank you our resource personnel, Mrs. S. Kavita, Assistant Professor, Department of Computer Application, DG Vaishnava College, Chennai, for this interesting sessions, and really it was, I am very useful session, ma'am. In most of the Excel sheet for the working the accounts and minimum of the college Excel sheet is very clearly explained for the Excel applications, ma'am. Okay, thank you, ma'am. Next, I would like to thank various department of HODs and other faculty members
sir and madam. Thank you. Finally, I would like to thank our participants in UG and PG students for the patient listens and your encouragement. Once again, I thank you to all. Thank you, ma'am. பூதி வாழ்க, பூதியை அணிவோர் வாழ்க, திருவளர் கண்டி வாழ்க, சிறந்த அஞ்செழுத்தும் வாழ்க, குருவருள் வாழ்க, மெய்யை கூறும் நாவோர்கள் வாழ்க, பெருவரும் பிறவி தீர்க்கும் வித்தகர் வாழ்க வாழ்க. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.